ஆண்டவர்கிட்ட கேட்டு செஞ்சுருக்கீங்களா? ஒரு முடிவை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு உட்கார்ந்துருக்கீங்களா? Have you sat in front of the Lord before taking a decision? இன்றைக்கி உங்களுக்குள்ள பயம், எந்த ஸ்கூலு போகணும், எந்த காலேஜ் போகணும், எந்த டிகிரி இருக்கணும், எந்த பையனை கல்யாணம் பண்ணணும், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், ஏன் தெரியுமா பயந்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் பேசுகிறார். உட்கார்ந்து கேட்கறதுக்கு நம்ம காதை கொடுக்கறதில்ல. உங்ககிட்ட ஆண்டவர் பேசாத ஒரு நொடி பொழுது கூட கிடையாது. Every moment God is talking to you. சத்தமா ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தியானத்திற்கு போஸ்டரில் வந்த வசனத்தை கவனிச்சிங்களா? போஸ்டரையே பார்க்கல ஃபாதர். யூத் ரெட்ரீட்னு பார்த்தோம், எப்படியோ வந்துட்டோம். என்ன வசனம்? வெரி குட். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது திருவசனம். 1 Peter chapter 5 verse 7. 1 பேதுரு. இன்னைக்கு நம்ம வாலிபர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். வாலிபர்கள் வந்திருக்கிறீங்க, வாலிபர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கீங்க. பேரண்ட்ஸ் வந்திருக்கிறீங்க, பிள்ளைகளோடு வந்திருக்கிறீங்க. 1 பேதுரு 5:7 உங்களுக்கு எல்லாருக்குமாக ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை. 1 பேதுரு 5:7. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். சாதாரணமாக நம்ம யூத்து அப்படின்ற வார்த்தை எடுக்கும் பொழுது இல்லையா, யூத் ரெட்ரீட் அப்படின்ற வார்த்தை எடுக்கும் பொழுது நிறைய பாவத்தை பற்றி சொல்லணும், பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். ஒரு மாதிரி யூத்தை பார்க்கும்போது என்னவா பார்க்குறோம்? பாவியாக பார்க்கணும் இல்லையா, படுபாவியாக, கொடும்பாவியாக. அதனால தான் யூத் நிறைய பேர் ரெட்ரீட்டுக்கே வரதில்லை. அங்கே போனால் ஃபாதர் ஏதாவது திட்டிக்கிட்டே இருப்பாருமா, ஏம்மா என்னை இங்கே கொண்டு போகிறேன். இஸ்லான் வார்த்தைகளே, நிறைய நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. எவ்வளோ நல்ல, அதாவது இப்போ இருக்கிற 30, 40, 50, 60 வயசை விட அதிகமாக ஜெபிக்கிற வாலிபர்கள் இன்றைக்கி உருவாகியிருக்கிறாங்க. எத்தனையோ இடங்களில் நைட் ப்ரேயர் நடத்துறது யூத் நடத்துகிறாங்க, யங்ஸ்டர்ஸ் நடத்துகிறாங்க. நமக்கு இங்கே யங்ஸ்டர்ஸ் நேற்றெல்லாம் ஜெபிச்சு எவ்ரி 3rd சண்டேக்கு முன்னால் இளைஞர்களுடைய இறை வேண்டல் சொல்லி எல்லா 3வது ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் சனிக்கிழமை 9 o'clock to 12 o'clock இங்கே ஜெபம் இருக்குது. வாலிபர்களும் ஜெபிக்கிறாங்க, வழி நடத்துகிறாங்க, பெரியவங்களும் அவங்க கூட சேர்றாங்க. 9 o'clock to 12 o'clock. அப்போ நிறைய வாலிபர்கள் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. பெரியவங்களை விட இன்றைக்கி எத்தனையோ வாலிபர்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி அந்த தாகம் இருக்குது. பெரியவங்களை விட இன்றைக்கி அதிகமான தாகம் பிள்ளைகளுக்கு இருக்குது, வாலிபர்களுக்கு இருக்குது. எத்தனையோ பேர் பைபிளை சுமந்துட்டு போகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவன் சொல்லுவான், ஃபாதர் நான் காரை ஓட்டிக்கிட்டு போகும்பொழுது என்னுடைய காரில் பைபிள் இருக்குது ஃபாதர். கல்யாணம் ஆகலை அவனுக்கு, வாலிபர், மேபி ஒரு 28, 29, 30 தான் இருப்பான். காரை ஓட்டிக்கிட்டு போகும்போது அவன் சொல்கிறான், ஃபாதர் சிக்னலில் வரும்பொழுது அங்கெங்கெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஃபாதர், அங்கே இருக்கிற பைபிள் எடுத்து வாசிப்பேன் ஃபாதர்ன்றான். ஒரு சின்ன பையன், வாலிப பையன் சொல்கிறான், பைபிள் எடுத்து வாசி சிக்னலில், இல்லைனா எங்கேயாவது பார்க்க தோணும், எதையாவது கமெண்ட் அடிக்க தோணும், என் ஃபாதர் தேவையில்லாமல். அதனால் அவன்கிட்ட ஒரு குட்டி பைபிள் இருக்குது, அந்த பைபிள் எடுப்பான், அந்த பைபிளை தான் வாசிக்கிறான். ஒரு வாலிப பையனுடைய சாட்சி. அதனால் எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் பாவத்தை பற்றி இன்றைக்கி எடுக்கணும்னு எனக்கு தோணலை. உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் ஆண்டவர். அதில் கொஞ்சம் கூட ஆழப்பட்டுட்டிங்கன்னா பாவம் எல்லாம் அது தானாக தூரமாக போயிடுங்க. அதனால் பாவம் என்ற விஷயத்தை பேசுகிறத விட நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கவலைப்படாத, உன் கூட இருக்கிற நான் இருக்கிறேன் அப்படின்றார். உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். ஏன்னா இன்றைக்கி சில டைம் ஒரு மாதிரி வாலிபர்களுடைய ஒரு கவலை அப்படின்றது சொன்னால் அப்பாவுக்கும் புரிய மாட்டேங்குது, அம்மாவுக்கும் புரிய மாட்டேங்குது, யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எனக்கு யாருமே இல்லை ஃபாதர்னு சொல்கிற வாலிபர்கள் இருக்கிறாங்க. யாருக்கும் புரியும். ஃபாதர் என்னுடைய அந்த வைப், என்னுடைய வேவ் லெங்த் புரிய மாட்டேங்குது ஃபாதர். அப்பாவுக்கு புரியல, அம்மாவுக்கு புரியல. சில விஷயங்கள் இவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்பொழுது இந்த தியானத்தில் கூட ஒரு பையன் தான், அவங்க போயிட்டாங்க. அதனால் அந்த பையன் சொன்னான், ஃபாதர், அவங்க அம்மா தான் சொன்னாங்க,
ஃபாதர், என்னுடைய பையன் என்கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னான், எனக்கு ஃபாதர் ஆகணும்னு ஆசை இருக்குன்னா. படித்து முடித்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவன். அவங்க அம்மாவே தான் சொன்னாங்க, ஃபாதர் இன் அ இயர் இஸ் ஏர்னிங் 10 lakhs rupees. அவனுடைய ஒரு வருஷத்தை சம்பளம் 10 லட்சம் ரூபாய். அவன் சொன்னான், அம்மா கிட்ட ஒரு நாள் வந்துட்டு, அம்மா எனக்கு ஃபாதர் ஆகணும்னு ஆசை இருக்குன்னு. அம்மா சொன்னாங்க, டேய் என்ன விளையாடுறியா அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு பொழுது அம்மா சொன்னாங்க, இல்லை ஒரு வருஷம் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ சீரியஸாக சொல்கிறேன்னு இல்லைன்னு தெரியல, அதனால் நீ யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வருஷம் டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே என்ன ஆகிடுச்சு, அவன் சொன்னாம்மா இப்போ நீ என்னை விட்டுட்டுன்னா அப்புறம் எனக்கு கிடைக்காது, வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போனேன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிக்காமல் நான் போக மாட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டான்னா ஐடியில் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டான். இப்போ அம்மா ஒரு வருஷம் முடியும் போது அம்மாவுக்கே நான் செஞ்ச தப்பாயிடுச்சோன்னு அவங்க யோசிக்கிறாங்க. நான் சொன்னது தப்பாயிடுச்சோ, அவன் ஆசைப்பட்டு கேட்டான். இந்த அம்மா கிட்ட சொன்ன, அம்மா நீங்கள் செஞ்ச தப்பு தான். ஏன்னா அழைப்பு அப்படின்றது ஆண்டவர் கொடுக்குற ஆசை. ஆசை வழி ஆண்டவர் அழைப்பை கொடுக்குறாருமா. அழைப்பை நிராகரித்தவங்க இருக்கலாம், அழைப்பை தூக்கி போட்டவங்க இருக்கலாம். ஆனால் ஒரு ஆசை இந்த காலத்தில் ஒரு வாலிபனுக்கு ஃபாதர் ஆகணுன்ற ஆசை வந்தாலே அதுவே ஒரு அழைப்பு தான். இன்றைக்கி அவங்ககிட்ட நான் பேசினேன், கேட்டேன், இப்போவும் இருக்காடா? இருக்குது ஃபாதர் அப்படின்னா. அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் முடியுமோ நான் போயிடுவோம் ஃபாதர் அப்படின்னா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி ஆண்டவரை சீரியஸாக எடுக்கிற எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஆன்மீகத்தை சீரியஸாக எடுத்த எத்தனையோ வாலிபர்கள் இருக்காங்க. அதனால தாங்க இன்றைக்கி பாருங்கள், சாதாரணமாக ரெட்ரீட்டுக்கு வரதை விட இன்றைக்கி அதிகமாக இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம 700 பேருக்கு தான் சமையல் அப்படின்னும், வேண்டாம் இப்போ 800 பேருக்குன்னு மாற்றிட்டோம். அது அவ்வளோ வாலிபர்கள் வந்திருக்கிறீங்க பெரியவங்களோட சேர்ந்து. இன்றைக்கி ஆண்டவரையும் ஆன்மீகத்தையும் சீரியஸாக எடுக்கிற வாலிபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கவலை என்ன தெரியுமா? எனக்கு யாருமே இல்லை. அதனால் இன்றைக்கி நீங்கள்லாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். மகன்களே, மகள்களே, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. யூ பிலாங் டு அ ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பெரிய ஒரு குடும்பம், திருச்சபை அப்படின்ற குடும்பம். ரெண்டாவது ஒரு குடும்பம் அப்படின்றது உங்களுடைய வீடு அப்படின்ற குடும்பம். இன்றைக்கி அதனால் குடும்பத்தை பற்றி தான் கொஞ்சம் யோசிக்கிறோம். எந்த குடும்பத்தை பற்றி யோசிக்கிறோம்? இயேசு போன ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்குது. இயேசுடைய செம ஃப்ரெண்ட்ஸாக இருந்த குடும்பங்க அது. இயேசு நிறைய குடும்பங்களுக்கு போயிருக்கிறார். நோயாளியான பேதுருடைய குடும்பத்திற்கு போயிருக்கிறாரு. நோயிலிருந்து விடுதலை தர போயிருக்கிறார். இயேசு பிறந்ததே ஒரு குடும்பத்தில் தான். இயேசு பிறந்ததே ஒரு குடும்பத்தில் தான். அன்னை மரியாள், சோசேப்பு குடும்பத்தில் தான் இயேசு பிறந்தார். அந்த வயசில் தான் இயேசு வளர்ந்தார். அந்த வீட்டில் தான் வளர்ந்தார். அந்த வீட்டில் 30 வயசு வரை வளர்ந்தார். இனி அந்த 30 வயசு வளரும்போது பாருங்களேன், இயேசுக்கு 28 வயசு இருக்கும்போது சோசேப்பர் இறந்துட்டார். நல்லா கவனிக்கணும். அதாவது வாலிப வயசில் அப்பாவை இழந்தவர் அவர். எந்த அப்பாவை? உலகத்தில் அவரை வளர்த்த அப்பாவை இழந்தவர் இயேசு கிறிஸ்து. 28 வயசு. அம்மாவை விட்டுட்டு வரும் பொழுது அம்மா விதவை, தனியாக தான் விட்டுட்டு வர்றார். அந்த அம்மாவை ஆண்டவருடைய பணிக்குன்னு அவர் வரும் பொழுது அம்மாவை தனியாக விட்டு தான் வர்றார். தனியானா என்னுடைய ஆண்டவர் பார்த்துப்பார், இந்த அப்பா பார்த்துப்பார்னு விட்டுட்டு வந்து வாலிப வயசில் அவருடைய இந்த குவாலிட்டி டைமை ஆண்டவருக்கு கொடுத்தவர். குவாலிட்டி டைம் 3 வருஷத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவருடைய வாலிப வயசு வரை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தார் தான் சொல்லுது பைபிள். அப்போது ஒரு அழகான ஒரு குடும்பத்தில் பிறந்து, ஒரு குடும்பத்தில் அவருடைய ஃபஸ்ட் அற்புதமும் ஒரு குடும்பத்தில் தான். காணா ஒரு திருமணத்தில் ஒரு குடும்பத்தில் தான் அவர் நிகழ்த்தினார். குடும்பம். அப்படி இயேசு அன்பு செஞ்ச குடும்பம் தான் லாசர், மேரி, மார்த்தான்ற குடும்பம். இனி இந்த குடும்பத்தில் இயேசு பல தடவை கண்டிப்பாக போயிருப்பார். பல தடவை இயேசு கண்டிப்பாக போயிருப்பார். ஏன் போயிருப்பார்னா, இந்த குடும்பம் இருக்கிற இடம், இந்த வீடு இருக்கிற இடம் பெத்தானியா அப்படின்ற இடம். பெத்தானியா அப்படின்றது ஜெருசலேமிலிருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் தான், கிட்ட தான். அப்போது இயேசு கண்டிப்பாக என்னைக்கெல்லாம் எருசலேம் போயிருப்பாரோ, ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவையாவது யூதர்கள் எருசலேமுக்கு போய் திருவிழாவை கொண்டாடணும். அவங்களுக்கு நிறைய திருவிழாக்கள் இருக்குது. அதில் 3 மெயின் திருவிழாக்கள் இருக்குது. ஒன்று கூடார திருவிழா, இன்னொன்று பாஸ்கா திருவிழா, இன்னொன்று பெந்தகோஸ்து திருவிழா. வரப்போகுதுங்க. நவநாள் ஆரம்பிச்சிட்டிங்களான்னு எனக்கு தெரியல. மே 24 பெந்தகோஸ்து திருவிழா வரப்போகுது. அப்போது இப்படி ஒரு 3 திருவிழாக்கள். இந்த 3 திருவிழாக்களில் ஏதாவது ஒரு திருவிழாவில் யூதர்கள் கண்டிப்பாக எருசலேமுக்கு போயிருக்கணும். அப்போது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகும்போதெல்லாம் தங்கின இடம், இயேசு கிறிஸ்து மட்டும் கிடையாதுங்க, சோசேப்பரும் மாதாவும் இயேசுவும் தங்கின இடம் இந்த லாசருடைய வீடு. பல தடவை போயிருப்பாங்க. ஆனால் பைபிளில் 3 ரெக்கார்டு தான் கொடுத்துருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்கு போனதாக 3 டைம் சொல்லியிருக்காங்க. 3 டைம். எதெல்லாம்? லாசருடைய வீட்டில் இயேசு இருந்த, மர்த்தா மரியா அவங்களுடைய வீட்டில் இயேசு இருந்த 3 நிகழ்வுகள் பைபிளில். கேட்கல? லாசர் இறந்த போது, ஓகே, அது 2வது நிகழ்வு. அதுக்கு முன்னால் இயேசு எப்போ போனார்? இயேசு ஒரு நாள் சாதாரண ஒரு நார்மல் டேயில் போவாருங்க.
அங்கே தான் சாப்பாட்டில் பிரச்சனை வரும், கிச்சனில் பிரச்சனை வரும் இல்லையா? கிச்சன் சண்டை இயேசுக்கிட்ட சொல்லுவாங்க, பாருப்பா என்னுடைய சகோதரி எனக்கு உதவியே பண்ணல அப்படின்வாங்க. அப்போது இயேசு அவங்க வீட்டில் பல தடவை போனாலும் இயேசு போனதாக 3 ரெக்கார்டுகளி இருக்கு. 1வது ரெக்கார்டு அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு நாளில் இயேசு போயிருக்கிறாரு. ஜீசஸ் வாஸ் வெல்கம்ட் இன் த ஃபேமிலி ஆஃப் மேரி அண்ட் மார்த்தா இன் அ நார்மல் டே. அந்த சாதாரண ஒரு நார்மல் டேயில் போன போது தான் அங்கே சாப்பாடு, அப்போ அந்த சாப்பாடு செய்கிறதுக்காக மார்த்தா அவ்வளோ முயற்சி செய்யும்போது மரியா வந்து ஹெல்ப் பண்ணலன்ற கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இது நார்மல் டே. 2வது எப்போ ஏசு அந்த வீட்டுக்கு போனது? ஏசு அந்த வீட்டுக்கு போனது அவருடைய மரணத்தினுடைய 4வது நாள். லாசர் இறந்து 4வது நாளில் போகிறார். 3வது எப்போ போனார்? பைபிளில் ரெக்கார்டாக இருக்கிறது ஹோலி வீக்கில் எப்போ, எதுக்காக போனார்? ஹோலி வீக்கில் எப்போ, எதுக்காக போனார்? பைபிள் இருக்குதா? இருக்குது. நான் தான் சொன்னேன் 3வது ரெக்கார்டு. யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 1வது திருவசனம். பாஸ்கா விழாவிற்கு 6 நாளுக்கு முன் இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அப்போ பெத்தானியாவில் தான் எங்களுடைய வீடு. இல்லைங்க, நான் எடுத்துடுறேன். எப்பவுமே யோசிப்பேங்க, யாரையாவது மைக்கு கொடுத்து உட்கார வைக்கணும்னு வாசிக்க. ஓகே. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்கேதான் இயேசு லாசரை உயிர்த்தெழ செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். யாரு? செத்து போய் உயிர்ப்பிக்கப்பட்ட லாசர். அப்போ 3 நிகழ்வில் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போறாருங்க. ஜீசஸ் வாஸ் வெல்கம் இன் அ ஹவுஸ் ஆன் அ நார்மல் டே. ஜீசஸ் வாஸ் வெல்கம் இன் அ ஹவுஸ் ஆன் தேர் சேட் டே. ஜீசஸ் வாஸ் வெல்கம் இன் தேர் ஹவுஸ் இன் அ ஜாய்ஃபுல் டே. அதாவது சாதாரண ஒரு நாளில் இயேசுவை அழைத்த அந்த வீட்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த வீட்டில் ஒரு துக்கம் நடந்த பொழுது இயேசு வந்தார். சாதாரண நாட்களில் இயேசுவை அழைத்த ஒரு வீட்டில், இயேசுவை அழைத்த ஒரு குடும்பத்தில், அந்த வீடினுடைய துக்கத்தினுடைய நாளில் இயேசு வந்தார். அந்த வீடினுடைய மகிழ்ச்சியினுடைய நாளிலும் இயேசு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்ல வர்றது என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சாதாரண நாட்களில் இயேசுவை அழைக்கும் பழக்கம் உனக்கு இருக்கணும். இந்த வாலிப வயசில் சாதாரணமாக நம்ம ஆண்டவர் முன்னால் உட்கார மாட்டோம். உட்கார நமக்கு தோண மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ பிஸியாக நம்ம நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஜெபங்களை தவிர்ப்போம், திருப்பலிகளை தவிர்ப்போம், பாவ சங்கீர்த்தனை தவிர்ப்போம். பல விதங்களில் இயேசு இருக்கிறாரு, நம்பிக்கையெல்லாம் இருக்குது, சண்டே மாஸ்க்கு போவேன், அந்த ஆசை இருக்குது, பாசம் இருக்குது, பெரிய பாவம்லாம் செய்யறதில்லை. நான் சாதாரணமான ஒரு வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் டு யூ சிட் வித் த லார்ட்? டு யூ ஸ்பெண்ட் டைம் வித் த லார்ட்? வாலிப பிள்ளையே, உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உட்கார நீ கற்றுக்கணும். ஏன் இந்த எல்கேஜி யூகேஜி முடிஞ்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு கிளாஸாக நம்ம போகிறோம் தெரியுமா? ஏன் எல்கேஜி யூகேஜி, ஏன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்? இந்த ஓடி 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 விளையாடுற குழந்தைங்க, வீட்டில் அடங்கவே அடங்காத குழந்தைங்க, இதுங்களை ஸ்கூலுக்கு விட்டு பாருங்களேன். இப்போ எல்கேஜிக்கு முன்னால் ப்ளே ஸ்கூல் கூட இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு விட்டு பாருங்களேன். ஸ்கூலில் அதுங்க கற்றுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தே ஸ்டார்ட் சிட்டிங், தே ஸ்டார்ட் ரெஸ்டிங். அவங்க ஓய்வெடுக்க, உட்கார, ஓடி ஆடுறதை நிறுத்துறதுக்கு கற்றுப்பாங்க. அப்போ எல்கேஜியில் நடக்கிறது ஏபிசிடி மட்டும் கற்றுக் கொடுக்கல, யூகேஜியில் நடக்கிறது வேர்ட்ஸ் மட்டும் கற்றுக் கொடுக்கல, ஒரு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. உட்காரு, 1 மணி நேரம் 45 நிமிஷம் உட்காரு. இந்த பசங்க அப்புறம் ஸ்கூலில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பாருங்க, ஹோம்ஒர்க்காக உட்காரும், இல்லைன்னா நாளைக்கு டீச்சர் திட்டு வாங்க தெரியும். உட்கார ஆரம்பிக்குதுங்க, ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்குதுங்க. இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு ஒழுக்கம் மிஸ் ஆகுது. டு யூ சிட் வித் த லார்ட்? ஏன்னா எஸ் நார்மல் டேயில் அந்த வீட்டுக்கு வரும் பொழுது அந்த கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? அந்த கம்ப்ளைண்ட்டு மார்த்தா சொல்கிற கம்ப்ளைண்ட்டு, இயேசுவே 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 மரியா எனக்கு ஹெல்ப் பண்ணல. நான் ஏன் இயேசுவை பற்றி சொல்லும்போது சொன்னேன், இந்த வீடினுடைய நெருக்கமான ஒரு நண்பராக இருந்தார். இயேசு வெறும் ஒரு சாதாரண ஒரு கெஸ்டாக இருந்தால், சாதாரண ஒரு கெஸ்டாக இருந்தால், சப்போஸ் உங்களுடைய பங்கு சாமியார் உங்கள் வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க.
எப்பவுமே வர்றது கிடையாது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார், பிளஸ்ஸிங்காக வருவார்னு வச்சுக்கோங்க. பங்கு சாமியார் வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் பங்கு சாமியார் கூட அவ்வளோ ரிலேஷன்ஷிப் இல்லை, அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி ரிலேஷன்னா, ஃபாதர் வராருன்ற பொழுது ஃபாதர் வரத்துக்கு 5 நிமிஷம் முன்னால் கீரியும் பாம்புமா இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஃபாதர் வரும்போது எப்படி இருப்பீங்க? அடையும் அந்யோனமாக இருக்கும் இல்லையா? ஏன் ஃபாதர்கிட்ட காமிச்சிக்க மாட்டோம்? ஏன் ஃபாதர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு போகிறவர், அவர்கிட்ட கிச்சனில் சண்டையை பற்றி சொல்ல மாட்டீங்க, வீட்டில் உள்ள நடக்கிற சண்டையை பற்றி சொல்ல மாட்டோம். ஏன்? அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. இங்கே ஒரு பொண்ணு தங்கச்சியை பற்றி கிச்சனில் நடக்கிற சண்டையை பற்றி சொல்கிறா அப்படின்னா, இயேசுவுக்கும் அவளுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப், இயேசுவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் வித்தியாசமாக இருந்ததுங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வித்தியாசமாக இருந்தனால தான் அவன் அந்த கம்ப்ளைண்ட்டை போடுறான், ஆண்டவரே பாரு, இவன் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். இப்போ ஆண்டவர் சொன்னது, மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தால் மார்த்தா. அந்த நல்ல பங்கு என்ன தெரியுமா? சிட் வித் மீ, என் கூட உட்கார கற்றுக்கோ அப்படின்றார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது திருவசனம். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது திருவசனம். இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன், யாரேனும் எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை வெல்கம் பண்ணுங்க. உங்களுடைய நார்மல் டேஸில் வெல்கம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை அப்படின்றது ஆண்டவர்கிட்ட உட்காருது. இது மாதிரி வருஷத்தில் ஒரு தடவை ஒரே நாள் ஒரு யூத் ரெட்ரீட் நடக்கும் பொழுதோ, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் திருப்பள்ளியில் போகும் பொழுதோ, இல்லை வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை உட்கார வேண்டிய இடம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட உட்கார வேண்டியது. ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தபோது ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு சொல்யூஷன், நல்ல பங்கு அப்படின்றது, என் கூட உட்காரு. அதனால தான் அந்த பாட்டு வந்தபோது நான் என்னோட ரூம்லேயே அந்த பாட்டை கேட்டேன். பாட்டுக்கிட்டு இருந்தபோது திடீர்னு எனக்கு தோணிச்சு, சரி வந்து அந்த பாட்டோட சேரணும்னு சொல்லி தான் வந்து உட்கார வச்சு அந்த பாட்டை திரும்பவும் பாட சொன்னேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நான் அவர்கிட்ட எந்த பாட்டு பாடணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணணும் ஆசைப்பட்டது ஆண்டவர் கூட இருக்கணும் அப்படின்ட்டு தான். கதவு கட்ட தட்டுறாருங்க ஆண்டவர். ஜீசஸ் அட் த டோர் ஸ்டெப் அண்ட் நாக்கிங். உங்களுடைய டோர் ஸ்டெப்ல 2 பேர் இருக்கிறாங்க. பைபிள்ல 2 கதவு சொல்லுது. தொடக்க நூல்ல ஒரு கதவு இருக்குது, அந்த கதவனுடைய வாசல்ல ஒருத்தர் இருக்கிறாங்க. திருவெளிப்பாடுல ஒரு கதவு இருக்குது, அந்த கதவனுடைய வாசல்ல ஒருத்தர் இருக்கிறாங்க. தொடக்க நூல்ல கதவு என்ன தெரியுமா? 4வது அதிகாரம் 7வது வசனம். தொடக்க நூல் கதவுக்கு வாசல்ல இருக்கிற ஒருத்தர், திருவெளிப்பாடு கதவனுடைய வாசல்ல இருக்கிற ஒருத்தர். அப்ப உங்களுடைய வாசல்ல 2 பேர் தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு நீங்க கதவை திறந்து கொடுக்க போறீங்களோ, யார் கூட நீங்க உட்கார விரும்புறீங்களோ, யார் கூட நீங்க உட்கார்றீங்களோ, on the normal days, on the normal days, when you sit with him on the normal days, he will be with you in your sad days, sorrowful days, and he will be with you in your joyful days. ஏன்னா இன்னைக்கே நான் கொஞ்சம் பேரெல்லாம் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தபொழுது கொஞ்சம் பேரெல்லாம் தான் பிளஸ்ஸிங் வாங்கும்பொழுது சில அப்பாங்க, சில அம்மாங்க, சில வாலிபர்கள் சொன்னாங்க, ஃபாதர் திருமணம், ஃபாதர் கல்யாணம் தடையா நிற்குது, வேலை தடையா நிற்குது, விசா தடையா நிற்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆண்டவராக இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, if you want to see your God in your sorrowful days, be with your God in your normal days. சாதாரண நாள்ல இருங்க. சாதாரண நாள்ல ஆண்டவரை வெல்கம் பண்றவரா இருங்க. வெல்கம் யுவர் டே ஆன் யுவர் நார்மல் டேஸ். அது டெய்லி. இல்லைன்னா உங்களுடைய கதவனுடைய வாசல், உன்னுடைய வாசல்ல 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று கதவை தட்டிட்டு நிற்கிறது யாரு? 4வது அதிகாரம் 7வது திருவசனம் தொடக்க நூல். காயேனே காயேனே, நீ நல்லது செய்திருந்தால் நீயும் எனக்கு ஏற்புடையவனாயிருப்பாயே. நீ நல்லது செய்யாவிடில் பாம்பு வேட்கை உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கிறது. The Satan is waiting at your doorstep. The Satan is waiting at your doorstep. நார்மல் டேஸ்ல ஆண்டவர் கூட இல்லாம நீ போகும்போது the Satan is waiting at your doorstep. உன்னுடைய வாசல்ல படுத்திருக்கிற பாம்பு. அந்த பாம்பு பாருங்களேன், எந்த பாம்பு? உன்னுடைய அம்மாவை துன்புறுத்தின ஒரு பாம்பு, ஏவாளை துன்புறுத்திய ஒரு பாம்பு உன்னுடைய வாசல்ல படுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ உன்னுடைய வாசல்ல 2 பேர் இருக்கிறாங்க. The Satan is also at your doorstep and your God is also at your doorstep. உன்னுடைய வாசல்ல 2 பேர் இருக்கிறாங்க. யாருக்கு நீ திறந்து கொடுக்க போற? ஆண்டவராகிய கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அன்றாட மாலை வேளையில் அவர்களோடு நடக்க உலாத்துவதற்காக வந்திருந்தாங்க. Every evening God was there.
எல்லா மாலை வேளையிலும் ஆண்டவர் அவர்களை தேடி வந்தார். அந்த மாலை வேளையில் தேடுற ஆண்டவரை நீ தேட தயாரா இருக்கியா? ஆன் ஒரு நார்மல் டேஸ் டெய்லி ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா? டெய்லி ஆண்டவர்கிட்ட உட்கார பழக்கம் இருக்கா? இல்லைன்னா ஆரம்பி. டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. டைமை கண்டுபிடிக்க முடியுங்க. சில டைம் நானும் நினைப்பேன் டைம் இல்லைனால நினைப்பேன். ஆனால் ஒரு நாள் ஒருத்தரை பார்க்க நேர்ந்தது. அவரை பார்க்க நேர்ந்த பொழுது அவருடைய சாட்சியத்தை சொல்கிறாரு. நானும் அவர் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். ஆனால் அவர் கொஞ்சம் முன்னால் இல்லை, நான் முன்னால் படிச்சு போய் அவர் பின்னால் படித்து வந்தார். ஒரு பங்கில் தியானத்துக்கு போனப்போ தானே அவரை பார்த்தேன். அவர் இன்னைக்கு சொல்கிறார், ஃபாதர் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே ஆண்டவர் தான் ஃபாதர். அன்னைக்கு நம்ம ஸ்கூலில் உங்களை பார்த்தது கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஃபாதர். நான் 99 பாஸ் அவுட். நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ உடனே வயசை கால்குலேட் பண்ணுவீங்க. அதனால தான் யோசித்து சொன்னேன். விட மாட்டீங்க. ஏதாவது ஒன்று சொன்னோன்னா அதில் 9 தேடுவீங்க. நான் 99 பாஸ் அவுட். இவர் 2002 or 2003 பாஸ் அவுட். +2 முடிக்கும் பொழுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கால்குலேட் பண்ணிட்டீங்களா இப்போ? முடிஞ்சிச்சு. இவர் சொன்னார், ஃபாதர் நம்ம ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்துருக்கிறோம் ஃபாதர். நீங்கள் உங்களுடைய பிரசங்கெல்லாம் சொல்லும்போது தான் தெரியும் நீங்கள் மூலக்கடை டான் பாஸ்கோவில் படிச்சிங்க. ஒரே காலகட்டத்தில் ஒரே இடத்துல படித்து போனோம் ஃபாதர் நம்ம. ஆனால் அன்றைக்கி நம்மளாம் பார்க்காம போயிட்டோம் ஃபாதர் அப்படின்னு இன்றைக்கி அவர் சொல்வார். இன்றைக்கி ரொம்ப பாசமாக இருக்கிறார். அவர் சொன்னார், ஃபாதர் அன்றைக்கெல்லாம் எங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லாமல் இருந்தது ஃபாதர். சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபாதர். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க ஃபாதர். காலேஜிலலாம் சீட்டுக்காக அட்மிஷனுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் அவங்க எப்பவுமே ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அவர் சொன்னார் அன்றைக்கி. ஃபாதர் எது வந்தாலும் நாங்கள் வாலிப பையங்க, அதாவது +2னா 17 வயசு. அவர் சொல்கிறாரு, ஃபாதர் எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது ஃபாதர். ஏதாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் ஜெபமால வணக்கமாக ஜெபமால நவநாள் செய்வோம் ஃபாதர் அப்படின்னார். ஜெபமால நவநாள். நாங்கள் என்ன அதென்ன ஜெபமால நவநாள்? அவர் சொன்னார், ஃபாதர் 21 52 நாள் கண்டினியூஸாக 153. ஏன்னா அன்றைக்கி 203 கிடையாது, 153 மணி ஜெபமால சொல்லுவோம். நான் கேட்டேன் 9 நாளா? இல்லை 27 54 நாள். வேறு எதையும் சொல்லியிருக்கணும். ஓ அம்மாவா? 54 days. ஆமாம். அவர் சொன்னார் 27 days என்ன சொல்லுவாங்களா அவங்களுடைய குடும்பத்தில், இந்த விண்ணப்பம் கிடச்சிச்சின்னு கிடைக்கிறதுக்காக ஜெபிப்பாங்களாம். 27 days ஜெபமாலை 153. 17 வயசு பையங்க. டெய்லியும் 153 27 நாள். இதுக்கு ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை வைக்கிற கிடைக்கணும்னு. அடுத்து 27 நாள் என்ன பண்ணுவாங்களாம், கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்லுவாங்க. இதுவரை கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம இருந்திருக்கலாம். கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் 54 நாள் 153 மணி ஜெபமாலை சொல்லுவோம் ஃபாதர். எங்கள் வீடு இப்படி தான் ஃபாதர். எங்களுடைய பழக்கம் 10 ரூபாய் எடுக்க கஷ்டப்படும் ஃபாதர், 20 ரூபாய் எடுக்க கஷ்டப்படும் ஃபாதர். ஆனால் இன்றைக்கி அவர் சிங்கப்பூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய சேலரி சொன்னார், நான் சொல்ல விரும்பலை. அவ்வளோ இன்றைக்கி அவருடைய சேலரி அப்படின்றது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. 10 ரூபாய்க்கு இன்றைக்கி கஷ்டப்பட்டவர். இன்றைக்கி இருக்கிற இடம் சிங்கப்பூரில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் இன்றைக்கும் சொல்கிறார், ஃபாதர் எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே 54 நாள் ஜெபமாலை ஆரம்பிச்சிடும் ஃபாதர். இவர்கிட்ட இன்ஸ்பிரேஷன் ஆரம்பித்து நான் அன்னையிலேருந்து ஆரம்பித்தேங்க. 203 மணி ஜெபமாலை டெய்லி சொல்கிறேன். டைம் இல்லைன்னு நமக்கு தோணும், டைம் வேணும்னா நமக்கு செய்யலாம். we can find a time if we want. நடக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, பயணம் செய்யும் பொழுது, கார் ஓட்டும் பொழுது, காரில் இருக்கும் பொழுது, ட்ரெயினில் போகும் பொழுது வேணும்னா உங்களுக்கு ஜெபிக்கலாம். if you are in search of your God in your normal days, you will find your God in your sorrowful days. Praise the Lord. சந்தோஷமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாசல் படியில் 2 பேர் இருக்கிறாங்க. யாருக்கு நீங்கள் வாசல் படியை கதவை திறந்து கொடுத்து யார் கூட உட்கார போகிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளமாக மாறும். இனி அடுத்தது அப்படின்னா இந்த ஃபேமிலி ப்ரேயர் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன, பர்சனல் ப்ரேயர் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன? வாலிபனே, மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் பர்சனல் ப்ரேயர் ஆரம்பி, ஃபேமிலி ப்ரேயர் ஆரம்பி. ஒரு முறை பெரம்பூர் சர்ச்சில் ஆல்ரெடி ஃப்ளூட் ட்ரெயினில் ஒரு தியானத்துக்கு போயிருந்த பொழுது
அந்த தியானம் முடிஞ்ச பொழுது ஒரு சின்னவர் தான், ஒரு 30-35 வயசு தான் இருக்கும். அந்த மனுஷன் என்கிட்ட வந்து கேட்குறாரு, ஏன்னா அன்றைக்கி நான் கடவுளுடைய அன்பை பற்றி தான் பேசி முடித்த பொழுது நான் சாக்ரிஸ்டியில் வந்து நிற்கிறேன். அவர் வந்து நிற்கிறார் பிளஸ்ஸிங்காக வந்து நின்னவர் என்கிட்ட கேட்குறாரு, ஃபாதர் கடவுளை என்னை மன்னிப்பாரா ஃபாதர் அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஏன் பிரதர் அப்படி கேட்குறீங்க? இல்லை ஃபாதர், கடவுளை நான் அன்பு செய்யவே மாட்டார் ஃபாதர். ஏன் பிரதர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற பொழுது அவர் சொன்னார், இல்லை ஃபாதர், என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்து போன வழிகளெல்லாம் ரொம்ப மோசமான வழிகள். நான் நல்ல பையனாக இருந்தேன் ஃபாதர், கோயில் தான் இருந்தேன், ஜெபம் அப்படியெல்லாம் தான் இருந்தேன். ஆனால் மெதுவாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தவற ஆரம்பிச்சது. தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போன பொழுது ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணது சண்டே மாஸ், ஞாயிறு திருப்பலியை கட் பண்ணேன். ரெண்டாவது நான் கட் பண்ணது பாவ சங்கீர்த்தனத்தை கட் பண்ணேன். எங்கெல்லாம் உனக்கு கடவுளோடு இருக்க முடியுமோ அந்த வழியை கட் பண்ண ஆரம்பிச்சது பிசாசு. திருப்பலியை கட் பண்ணேன், பாவ சங்கீர்த்தனத்தை கட் பண்ணேன். மூணாவது கட் பண்ணது, எங்களுடைய வீட்டில் என்றைக்கும் ஃபேமிலி ப்ரேயர் இருந்தது ஃபாதர், ஃபேமிலி ப்ரேயரை கட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஷிப் தப்பானதுனால குடிப்பழக்கத்துக்குள்ளே போக ஆரம்பித்தேன். சிகரெட் பழக்கம், போதை பழக்கம். கடைசியில் இந்த போதை பழக்கத்தால் நான் கொன்னது என்னுடைய அம்மாவை ஃபாதர். போதையில் நான் கொன்னது என்னுடைய அம்மாவை. இவ்வளோ மோசமான என்ன ஆண்டவர் அன்பு செய்வாரா ஃபாதர்? இவ்வளோ மோசமான என்ன ஆண்டவர் மன்னிப்பாரா ஃபாதர்? பாருங்கள், அந்த அன்பு உள்ளே போக மாட்டேங்குது. The Satan is not allowing the love of God to enter inside this man. உள்ளே போக மாட்டேங்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பர்சனல் ப்ரேயர் ஆரம்பிங்க, ஃபேமிலி ப்ரேயர் ஆரம்பிங்க. ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணுமா? பைபிள் எடுப்போமா? எக்ஸடஸ் விடுதலை பயணம் 23வது அதிகாரம் 25வது திருவசனம். வாலிபரான திருமணம் ஆகிறதுக்காக தயாராக இருக்கிறவங்க இருக்கீங்க, திருமணம் ஆனவங்க இருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஜெபம் வேணுமா? தனிப்பட்ட ஜெபம் வேணுமா? குடும்பமாக ஜெபிக்கணுமா? வாலிப கணவனே, வாலிப மனைவியே, உங்களுடைய குழந்தைகளை நினைத்து இந்த வசனத்தை எடுப்போம், வாசிப்போம். விடுதலை பயணம் 23வது அதிகாரம் 25வது திருவசனம். உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு, தண்ணீர் ஆகியவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவில் நின்று நோயை அகற்றி விடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ ஆராதிக்க வேண்டும், வழிபட வேண்டும். Be with the Lord. ஆண்டவர் கூட உட்கார பழகு. மார்த்தா மரியா தேர்ந்தெடுத்ததை தேர்ந்தெடு. இங்க இருக்கிற பிரான்சிஸ் இருக்கலாம், எலிசபெத் இருக்கலாம், தாமஸ் இருக்கலாம், இங்க இருக்கிற லாவண்யா இருக்கலாம், காவியா இருக்கலாம். மகனே மகளே, ஆண்டவர் கூட உட்கார பழகு. உன்னுடைய கடவுளை நீ ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உன்னுடைய உணவு ஆசீர்வதிக்கப்படும், நீ குடிக்கிற தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும், நீ எடுக்கிற மூச்சு ஆசீர்வதிக்கப்படும். போனதுக்கு முந்தின உள்ளிருப்பு தியானத்தில் வந்த 2 குடும்பங்கள், அதில் ஒரு அண்ணன் தம்பிங்க தான். நான் நினைக்கிறேன் அவங்க வீடு பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன், மறந்துட்டாங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வரத்துக்காக ஜெபிக்க வந்தாங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஆயிடுச்சு. 2 பேருமே குழந்தை வரத்துக்காக ஜெபிக்க வந்தாங்க. 4வது நாள் அந்த பையன் சொன்ன சாட்சியம், அவனுக்கு வயசு 30, அவனும் அவனுடைய ஒய்ஃப் இங்கே இருக்காங்க. இருந்த பொழுது அவன் சொன்ன சாட்சியம், எப்பவுமே நம்ம சொல்லுவோம் சாப்பாடுக்கு விடும்பொழுது, தயவுசெய்து உங்கள் மேலேயும் செலவு போடுங்க, சாப்பாடு மேலேயும் செலவு போடுங்க. குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி, எல்கேஜி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி திரும்ப திரும்ப சலிக்காமல் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ் பிளஸ் யுவர் ஃபுட் அண்ட் பிளஸ் யுவர் செல்ஃப் பிஃபோர் யூ ஈட் யுவர் ஃபுட், பிஃபோர் யூ டேக் யுவர் ஃபுட், பிஃபோர் யூ கன்சியூம் யுவர் ஃபுட். சாப்பாடு சாப்பிட்டு மேலே செய்யுங்க சொல்லி ஒவ்வொரு வாட்டி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இவங்க அன்னைக்கு ஏப்ரல் 23 தொடங்க வேண்டிய தியானம் தொடங்கலை, ஓட்டு இருந்தனால ஏப்ரல் 26 தான் தியானம் தொடங்கணும். வெள்ளிக்கிழமை இந்த பையன் மதியானம் சிலுவை போட்டு சாப்பிட்ருக்கிறான், வெள்ளிக்கிழமை நைட்டும் சாப்பிட்ருக்கிறான், சனிக்கிழமையும் சாப்பிட்டான். சனிக்கிழமை சாப்பிட்ட சாப்பாடு ஆக்சுவலி இல்லை, வெள்ளிக்கிழமை நைட்டு சாப்பிட்ருக்க கூடாது. ஏன் சாப்பிட்ருக்க கூடாதுன்னா, இவனுக்கு கத்திரிக்காய் வாயில் பட்டாலே அலர்ஜி வரும். கத்திரிக்காய் வாயில் பட்டாலே இவனுக்கு அலர்ஜி வரும். கத்திரிக்காய் அவனுக்கு சாப்பிடவே கூடாது. இவன் சாப்பாடு வாங்கினான், இவன் மேலேயும் சிலுவை போட்டான், சாப்பாடு மேலேயும் சிலுவை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட ஆரம்பித்தவனுக்கு பிறகு தான் தெரியுது இதில் கத்திரிக்காய் இருந்திருக்கு அப்படின்றது. என்ன பண்ணுறது தெரியல. கத்திரிக்காய் வாயில் பட்டாலே, அந்த பையன் சொல்கிறான், ஒரு தடவை எனக்கு கத்திரிக்காய் வாயில் பட்டுட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 3 நாள் ஆஸ்பத்திரியில் கிடந்தான பாண்டிச்சேரி. 3 நாள் ட்ரிப்பெல்லாம் போட்டு கிடந்த ஃபாதர். இப்படி இருந்த நான் அன்றைக்கி கத்திரிக்காய் சாப்பிட்டுட்டு, ஆண்டவரே உன்னை நம்பி நான் அந்த சாப்பாடை சாப்பிட்ருக்கேன். கோயிலில் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணி அவில் அப்படின்ற ஒரு மாத்திரை இருக்கும், அப்புறம் என்ன சிட்ரிசன், இது 2மே இதில் ஏதாவது ஒன்று போட்டால் தான் அவனுக்கு அலர்ஜி வராமல் இருக்கும். ஆனால் அடுத்த நாள் அவன் தூக்க கலக்கமாகவே இருப்பான். அதனால் என்ன பண்ணான், நான் இதை போட மாட்டேன், மாத்திரை போட மாட்டேன், நீ எனக்கு ஹீலிங் கொடுப்பேன்ற நம்பிக்கையில் போய் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் பார்க்குறான் அவனுடைய உடம்பில் அலர்ஜி இல்லை. அடுத்த நாள் பார்க்குறான் உடம்பில் அலர்ஜி இல்லை. சாட்சியம் சொல்கிறான்,
அந்த சாட்சியம் ரொம்ப அழகாக இருந்தது. ஆண்டவர் என்னை குணப்படுத்தினார். அவன் சாட்சி சொல்லுங்க. அவன் சொன்ன சாட்சியம், நான் இங்கே குழந்தைக்காக ஜெபிக்க வந்தேன். இந்த தியானத்தில் அட்டன் பண்ணவங்க இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. குழந்தைக்காக நான் ஜெபிக்க வந்தேன். குழந்தைக்காக நான் ஜெபிக்க வந்த பொழுது எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு நோய் வரக்கூடாதுன்னு 30 வருஷமாக இருந்த என் நோயை குணப்படுத்தி ஆண்டவர் எனக்கு குழந்தைய கொடுக்க போகிறார். அப்படின்னா ஆண்டவர் எனக்கு என்னுடைய நோயை குணப்படுத்தினான்னு சொல்லுங்கள். அந்த பையன் சொன்ன சாட்சியம், என்னுடைய உணவை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். உணவு வழியாக வர நோய் ஆண்டவர் ஆசீர்வதித்து விடுதலை தந்தார். இனி எனக்கு குழந்தைய கொடுப்பார். அந்த குழந்தைக்கு எனக்கு இருக்கிற நோய் இருக்காது. ஏன்னா 30 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படி கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா பாருங்களேன், அவனுடைய ஆண்டவரை அவன் ஆராதித்த பொழுது, அவனுடைய ஆண்டவரை அவன் வழிபட்ட பொழுது, அந்த ஆராதனை அவன் உண்ணும் உணவை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அவனுடைய தண்ணீரை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இதுக்கு தாங்க பர்சனல் ப்ரேயர் பண்ணுங்க. இதுக்கு தாங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுங்க. இனி ஏன் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும்? ஏன் பர்சனல் ப்ரேயர் பண்ணணும்? ஏன் வீட்டில் ப்ரேயர் பண்ணணும்? நம்ம இந்த இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அதனுடைய ஒரு வைப் இருக்குது. நான் சாதாரணமாக சொல்லுவேன், எல்லா ஒரு தியான மையத்தில் இந்த மண்ணை மிதிச்சவங்களை ஆண்டவரை ஆசீர்வதிங்க அப்படின்னு பிளஸிங் வாங்க வரும்பொழுது, ஆண்டவரே இன்று இந்த மண்ணை மிதித்தவர்களை மண்ணுக்கெல்லாம் அங்கே ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார் இருக்கும். ஏன் ஆசீர்வாதம் தெரியுமா? இங்குள்ள காற்றுக்கு, இங்குள்ள தண்ணீருக்கு, இங்குள்ள அனைத்து பொருட்களுக்கும் ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா அந்த ஆசீர்வாதம்? ஏன் அப்படி நான் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதிக்கிறேன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த மண்ணில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஜபங்கள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ என்ன தெரியுமா, இதில் ஒரு தரங்கம் இருக்கும், ஒரு அலைகள் இருக்குது. எப்படி சவுண்டு வேவ்னு சொல்கிறீங்களோ, எப்படி ரேடியோ வேவ்னு சொல்கிறீங்களோ, எப்படி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்கிறீங்களோ, அப்படி ஒரு ப்ரேயர் வேவ் இருக்குது. அப்படி ஒரு ப்ரேயர் வேவ் இருக்குது. நம்மளுடைய உடம்பை சுற்றி ஒரு ஆரா அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய உடம்பை சுற்றி ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது. நீங்கள் எதை நீங்கள் பேசுகிறீங்களோ ஒரு இடத்துல, அந்த இடத்துல அதனுடைய அலைகள் இருக்கும். நீங்கள் உங்களுடைய வீட்டில் சில தப்பான விஷயங்களை செஞ்சீங்கன்னா அந்த வீட்டில் அந்த அலைகள் இருக்கும். உங்களுடைய வீட்டில் நீங்கள் இருந்து சரக்கு அடிச்சிங்கன்னா அந்த வீட்டில் அந்த அலைகள் இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு விபச்சாரத்தினுடைய டிவியோ, சினிமாவோ, கேசட்டோ, வீடியோவோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அந்த அலைகள் இருக்கும். நிறைய பசங்க சொல்லுவாங்க, மாலிக்ஸ் இந்த கவுன்சிலிங்கெல்லாம் உட்காரணும் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் தப்பான படத்தை பார்க்க ஆரம்பிச்சதே எங்கள் அப்பா பார்த்து வச்ச சிடி அங்கே இருந்தது ஃபாதர், அதில் தான் ஃபாதர் நான் ஆரம்பித்தேன். அப்படி இருக்கிற பசங்க இருக்காங்க. முன்னாள் காலகட்டங்களெல்லாம் சிடியை தவறாக பயன்படுத்துகிற சில அப்பாங்க, சில அம்மாங்க, சில கணவன் மனைவிங்க தெரியாமல் அந்த சிடியை விட்டுட்டு போயிடுவாங்க. பசங்க அப்படி பார்த்து வாழ்க்கை அழித்த பசங்க இருக்கிறாங்க. அப்போது சில வீடுகளில் சில அலைகள் இருக்கும். அந்த அலைகள் என்ன? தி எனர்ஜி லெவல். நீங்கள் செய்கிற எனர்ஜி லெவல். நீங்கள் வீட்டில் ஒரு கெட்ட வார்த்தையே பேசிக்கிட்டு இருங்க, உங்களுடைய வீட்டில் எப்பவுமே ஒரு நெகட்டிவே பேசிக்கிட்டு இருங்க, உங்களுடைய வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வீட்டில் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி நெகட்டிவாகவே இருந்துகிட்டு இருக்கும். அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட். உங்களுடைய வீட்டில் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ரீசெண்டாக என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, ஃபாதர் இந்த MP3 பைபிள் கிடைக்குமா ஃபாதர் அப்படின்னாங்க. MP3 ஃபார்மேட்டில். அவங்க கேரளைட் அப்படின்றதுனால மலையாளத்தில் கேட்டாங்க, ஃபாதர் மலையாளம் ஆடியோ பைபிள் எனக்கு வேணும் அப்படின்னாங்க. நான் கேட்டேன் ஏமா அப்படின்னு கேட்டபோது, ஃபாதர் 24 ஹவர்ஸ் என்னுடைய வீட்டில் அந்த பைபிள் போயிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நல்ல ஒரு குடும்பம், கணவனும் மனைவியும் பிள்ளைகள் எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாருமே ஜெபிக்கிறவங்க தான். அதனால் அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஃபாதர் இந்த ஆடியோ பைபிள் கிடைக்குமா, ப்ளூடூத்தில் போட்டு ரொம்ப மைல்டாக நான் தூங்கும்போது அது போயிட்டே இருக்கட்டும் ஃபாதர். ஏன்னா இப்படி ஒரு இது பாருங்கள், இவங்களுக்கு இந்த சயின்டிஃபிக் தியரியால் அவங்க சொல்லலைங்க. நான் அந்த எக்ஸாம்பிளை நான் எடுக்கிறேன். எங்களுடைய ஒரு ஃபாதர் ஷீனு கோவாவில் டைரக்டராக இருக்கிற டிவைன் ரெட்ரீட் சென்டருடைய அந்த ஃபாதருடைய அண்ணனுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை பிறக்காமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு குழந்தை வயிற்றில் தங்கின பொழுது அதை மிஸ்கேரேஜ் ஆகி போயிடுச்சு. அந்த வருத்தத்தில் அவங்க இருந்த போது தான் 3-4 மாதத்தில் அடுத்த குழந்தை வயிற்றில் தங்கின பொழுது இவங்க வீட்டில் அவங்க அப்பா என்ன தெரியுமா செஞ்சார்? இந்த பிரதருடைய இந்த இப்போ ஃபாதர் இருக்கிறாரு, அன்னைக்கு அவர் சென்னையில் படிக்கிற பிரதராக இருந்தார். அந்த பிரதருடைய அப்பா என்ன தெரியுமா செஞ்சார்? வீட்டில் இதே மாதிரி ஸ்பீக்கர் வச்சாருங்க, குட்டி ஸ்பீக்கர் வச்சுட்டு வீட்டில் ஃபுல் டைம் இங்கிலீஷ் பைபிள் ஓடிக்கிட்டே இருந்தது. அவங்களுடைய வீடு பாம்பேயில். இங்கிலீஷ் பைபிள் ஓடிக்கிட்டே இருந்தது, ஃபுல் டைம் பைபிள் ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க காலையிலையும் மாலையிலையும் சாயங்காலம் எல்லாமே கேட்குற வார்த்தை, மைண்டாக வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பைபிள். அந்த அலைகள் அந்த வீட்டில் இருந்திருக்கணும். அந்த குழந்தை அவ்வளோ ஆரோக்கியமாக பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும்போது தாங்க அழுதுது. அதுக்கு பிறகு அது அழுததே கிடையாது. அதை தூங்க வைக்கிறது ரொம்ப ஈஸி, பால் கொடுக்கறது ரொம்ப ஈஸி, சாப்பிட வைக்கிறது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு 5-6 வயசு, எந்த தொல்லையும் அந்த குழந்தையால் இல்லை. ஏன் தெரியுமா? அது இறை வார்த்தையை கேட்டு வளர்ந்த குழந்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆனால் இந்த நச்சனில் இந்த பையன் 30 வயசு பையன் கத்திரிக்காய் அலர்ஜி அப்படின்னா இல்லையா, கடைசியில் தியானம் முடிச்சு போகும்போது அவன் கேட்டான், ஃபாதர் இங்கேருந்து ஒரே ஒரு மாங்காய் கொடுப்பீங்களா ஃபாதர் அப்படின்னா. காசுக்கு வாங்கிக்கிறேன் ஃபாதர் அப்படின்னா. ஏன்டா ஃபாதர், என்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லை ஃபாதர், இதை சாப்பிட்டா நான் நம்புகிறேன் ஃபாதர், ஏன்னா இது இறை வார்த்தையை கேட்டு வளர்ந்த மாங்காய் ஃபாதர் அப்படின்னா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா அல்லேலூயா. அது பாருங்க, அவனோட நம்பிக்கை பாருங்களேன். இறை வார்த்தையை கேட்டு வளர்ந்த அந்த குழந்தை, அது வயிற்றுல அப்படி தாங்க இருந்தது, வயிற்றுலேருந்து வெளியே வந்துட்டு அப்படி தான் இருக்குது. அலைகள். யூ நவ் அண்டர்ஸ்டாண்ட் வை யூ ஷுட் ஹேவ் ஃபேமிலி ப்ரேயர் அட் ஹோம். வீட்டில் ஏன் ஜெபிக்கணும்? அந்த அலைகள். நிறைய வீடுகளில் இதெல்லாம் ஜெபம் இருந்ததுங்க முன்னால். இன்றைக்கி அப்படி ஒரு தலைமுறையே காணாமல் போச்சு. முன்னால் டைனோசர் இருந்தது, இப்போ காணாமல் போச்சுன்னு சொல்கிற மாதிரி. முன்னால் இதை மாதிரி ஜெபிக்கிற தாத்தாங்க இருந்தாங்க, பாட்டிங்க இருந்தாங்க. இன்றைக்கி அந்த டைனோசரெல்லாம் காணாமல் போச்சுன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி வீட்டில் அப்படி ஒரு தலைமுறையே காணாமல் போச்சு. என்னைக்கு டிவி வந்ததோ, என்னைக்கு மொபைல் வந்ததோ, வீட்டில் குடும்ப ஜெபங்கள் போயிடுச்சு, தனிப்பட்ட ஜெபம் போயிடுச்சு. தம்பி ஜெபமாலை கையில் தூக்குடா, மா ஜெபமாலை கையில் தூக்கு, அது உனக்கு பெரிய ஒரு ஆயுதம். அது நான் சொல்லலை, லூயி டி மோன்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு புனிதர் சொல்வார். அன்னை மரியாளுக்கு இந்த 33 நாள் ஒரு அடிமையாக விற்கிற ஒரு ஜெபத்தை உருவாக்கின லூயி டி மோன்ஃபோர்ட் சொல்வார், உன்னுடைய கையில் ஆயுதமும் கழுத்தில் அலங்காரமும் ஜெபமாலை. உன்னுடைய கையில் ஆயுதமும் கழுத்தில் அலங்காரமும் ஜெபமாலை. அதனால் பர்சனல் ப்ரேயரில் உட்காருங்க, ஃபேமிலி ப்ரேயரில் உட்காருங்க. இனி உங்களுடைய வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் இல்லைன்னா நீங்கள் ஆரம்பிங்க. உங்கள் அப்பா அம்மா ஆரம்பிக்கலையா, நீங்கள் ஆரம்பிங்க நேரில். Praise the Lord. Hallelujah. In your normal days, if you are with your God, in your sorrowful days, you will face God. அவர் உன்னை தேடி வருவார். நார்மல் டேஸில் மார்த்தாவும் மரியாவும் இயேசுவை வரவேற்ற பொழுது, லாசர் இறந்த பொழுது அந்த வீட்டிற்கு இயேசு வந்தார். In your normal days, if you seek God, in your sorrowful days, your God will seek you. Praise the Lord. Hallelujah. என் கூடவேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அதனால் இந்த ஜெபம் என்பது ஒரு உறவு. அந்த உறவை ஆரம்பிங்க, பர்சனல் ஆரம்பிங்க, குடும்பம் ஆரம்பிங்க. குடும்ப ஜெபமாலை இல்லாத குடும்பங்கள் உண்டு. சில குடும்பங்களில் ஜெபங்கள் உண்டு. அந்த குடும்பங்கள் எப்படி தெரியுமா ஜெபிக்குது இன்னைக்கு? அந்த குடும்பங்கள் எப்படி ஜெபிக்குது? கரெக்டாக அந்த ஃபிக்ஸட் டைம், அம்மா 8லேருந்து 8:30, 8:31 ஆச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த ஃபிக்ஸட் டைம், அது அம்மாவும் அப்படி தான் ஜெபிப்பாங்க. டெய்லியும் ஜெபிக்கணும்னு ஃபாதர் சொல்லியிருக்கிறார். அதனால் ஆசைப்பட்டு ஜெபிக்கலை, ஒரு சந்தோஷமாக ஜெபிக்கலை, நன்றியாக ஜெபிக்கலை, டெய்லியும் ஃபேமிலி ப்ரேயர் இருக்கணும் அப்படினால அப்படின்னு ஜெபிக்காதீங்க. இது ஒரு உறவுங்க. அதனால தான் இயேசுவை அவர்கள் வரவேற்றது ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போல கிடையாது. கிச்சனில் பிரச்சனையை இயேசுக்கிட்ட சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய உறவு இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக ஹல்லேலூயா. நார்த் அமெரிக்காவில் பென்சில்வானியா அப்படின்ற இடத்துல ஒரு கம்யூனிட்டி இருக்குது, ஒரு சமூகம். கூகுளில் இருக்கும், டைப் பண்ணி பாருங்கள். அதுக்கு பேர் வந்து அமிஷ் கம்யூனிட்டி அப்படின்வாங்க. அந்த கம்யூனிட்டி கூகுளில் அவங்கள பற்றி சொல்லியிருக்கிற அழகான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு இந்த 2026லேயும் இந்த உலகத்தினுடைய எந்த மாயைகளும் இவங்களை அஃபெக்ட் பண்ணது கிடையாது. இவங்க இன்றைக்கும் போகிறது வந்து பைக்கோ இல்லை பெரிய காரெல்லாம் கிடையாது. அங்கேயும் இன்றைக்கி இருக்கிறது என்ன தெரியுமா? குதிரை வண்டி தானே. அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். அந்த ஒரு சமூகம் அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். சாதாரணமாக இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு சமூகம் இந்த அமிஷ் கம்யூனிட்டி அப்படின்றவங்களுக்கு. அதனாலேயே அங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல் 4 லட்சம் பேர் என்னமோ தான் இருக்கிறாங்க இங்கே. அதில் வந்து ஓஹியோ அப்படின்ற இடத்துலையும், பென்சில்வானியா அப்படின்ற இடத்துலையும், இண்டியானியா அப்படின்ற இடத்துலையும் இங்கே இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற ஒரே ஒரு ஸ்கூலு, அது அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு ஒன்று, பாய்ஸ்க்கு ஒன்று. இப்படி ஒரு ஸ்கூலில் ஒரு நாள் நடந்த விஷயம். இவங்களுக்கு மொபைலு, இன்டர்நெட் இதெல்லாமே கிடையாதுங்க. ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணுறவங்க, ஃபோனெல்லாம் கிடையாது, மினிமமாக யூஸ் பண்ணுறவங்க. இவங்களுக்கு வந்து பொதுவான வாழ்க்கைக்கு தான் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தனிப்பட்ட நபர் கிடையாது. பொதுவான சமூகத்துக்கு என்ன தேவை, இப்படி ஆசைப்பட்டு வாழ்கிற ஒரு சமூகம் அமிஷ் கம்யூனிட்டி.
இந்த கம்யூனிட்டியில் ஒரு நாள் திடீர்னு ஒருத்தன் துப்பாக்கி வச்சுக்கிட்டு வரான். கொஞ்சம் கிறுக்கன், ஒரு கிராக் ஆனவன். அவன் வரான். இந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு வர அவனுடைய பேர் சார்ல்ஸ் கார்ல் ராபர்ட். இவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு திடீர்னு இந்த ஸ்கூலுக்குள்ளே போனான். இந்த கிறுக்கன் என்ன பண்ணான், உள்ளே போயிட்டு அதில் இருக்கிற குழந்தைங்கள 5 குழந்தைங்களை சுட்டு கொண்டுட்டான். 5 குழந்தைங்களை சுட்டான். ஆனால் சாகலை. ஆனால் சீரியஸான அடிபட்டுச்சு இந்த குழந்தைங்களுக்கு. இவ்வளோ மோசமான சில விஷயங்களை செஞ்சுட்டு 5 பேரை கொண்டுட்டு இந்த கிறுக்கன் வெளியே வந்துட்டான். வெளியே வந்தவன் அவனையும் சுட்டு கொண்டுட்டான். சூசைடு. 1 ஃபெமிசைட், 2 சூசைட். இதை 2 முடிச்சுட்டு இந்த ஊர் மக்களெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய குழந்தைங்க செத்து கிடக்குது. 5 குழந்தைங்க செத்து கிடக்குது, 5 குழந்தைங்க சாக கிடக்குது. கொன்னவன் செத்து கிடக்கிறான். இந்த குழந்தைங்களுடைய தாய் தக பெண்கள் பாருங்கள். இந்த அமிஷ் கம்யூனிட்டி அழகான கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, பைபிள் அழகாக ஃபாலோ பண்ணுற கம்யூனிட்டி என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைங்களுக்கு நல்லடக்கம் கொடுத்தாங்க. இந்த 5 குழந்தைங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த குழந்தைங்களுக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 5 குழந்தைங்களுடைய நல்லடக்கம் முடிஞ்ச பிறகு இந்த 5 குடும்பமும் அந்த கம்ப்ளீட் அந்த அமிஷ் கம்யூனிட்டி எங்கே தெரியுமா பண்ணாங்க, கொன்னவனுடைய வீட்டுக்கு போனாங்க. அங்கே போய் பார்க்கும்பொழுது அவனுடைய ஃபியூனரில் யாருமே கிடையாது. அந்த ஃபியூனரில் முழுக்க பங்கெடுத்து அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இனி இந்த குடும்பத்துக்கானதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம், உங்களுடைய எல்லா செலவுகளும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய கணவர் இறந்துட்டாருன்னு கவலைப்படாதீங்க, we are adopting you அப்படின்னாங்க. பைபிளை வாழ்கிற ஒரு குடும்பம் பாருங்களேன். இந்த குடும்பத்துக்கு எப்படிங்க இப்படி ஒரு சிந்தனை வந்தது? ஏன்னா கூடவே இருந்தவங்க, ஆண்டவரோடு இருந்தவங்களுக்கு அந்த சிந்தனை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. உன்னுடைய நார்மல் டேஸில் நீ ஆண்டவரோடு இருந்து பாரு, உன்னுடைய சாரஃபுல் டேஸில் உனக்கு ஆண்டவரோடு இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் வந்து மார்த்தாவை கூப்பிடுற அந்த 2 வார்த்தை அப்படி இருந்து பாருங்களேன். மார்த்தா மார்த்தா. பைபிளில் 7 இடங்கள் அது மாதிரி இருக்குங்க. 7 இடங்களில், அதாவது ஒரு எமர்ஜென்சி, டிவைன் எமர்ஜென்சி வரும்போது அது மாதிரி ஆண்டவர் கூப்பிடுவார். இல்லைன்னா நெருக்கமாக இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிடுவார். ஏப்ரகாம்னு கூப்பிட்டார். ஏப்ரகாம் ஏப்ரகாம் அப்படின்னார். எப்போ அவன் மகனை கொல்ல வரும்போது சொல்லுவார், ஏப்ரகாம் ஏப்ரகாம் கொல்லாத, ஐ நோ யுவர் ஒபீடியன்ஸ், எனக்கு புரிஞ்சிச்சு, அதனால் அவனை கொல்லாத. ஆண்டவர் நிறுத்துறார், ஏப்ரகாம் ஏப்ரகாம். யாக்கோபு கிட்ட சொல்றார், யாக்கோபே யாக்கோபே, ஈஜிப்டுக்கு போக பயப்படாத, நான் திரும்ப உன்னை ஈஜிப்டிலிருந்து வெளியே கொண்டு வருவேன், அடிமையா நீ என்னைக்காவது நீ ஆவன் எனக்கு தெரியும். ஜேக்கப் ஜேக்கப், யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிடுவாரு. மோசையை கூப்பிடுவாருங்க. மோசைக்கு ஆண்டவர் புதிய ஒரு பணியை கொடுக்கும்போது கூப்பிடுவார், மோசே மோசே. ஸோ எங்கேயாவது முக்கியமான ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுது சாமுவேல் சாமுவேல், ஆண்டவர் புதிய ஒரு பணியை சாமுவேல் கொடுக்கும்போது சொல்வார், சாமுவேலே சாமுவேலே, மோசேயே மோசேனே, யாக்கோபே யாக்கோபே, ஆபிரகாமே ஆபிரகாமே. ஆண்டவர் 2 தடவை கூப்பிடுறது. மார்த்தா மார்த்தா, சிமியோனே சிமியோனே, சாவுலே சாவுலே. 2 தடவை கூப்பிடும்போது எல்லாமே ஒரு டிவைன் எமர்ஜென்சி இருக்கு, இல்லைனா ஒரு டிவைன் அட்டாச்மெண்ட் இருக்கு. இங்க மார்த்தா கிட்ட ஒரு கரெக்ஷனுக்காக சொல்றாரு, மார்த்தா மார்த்தா, நீ உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ என்னை எப்ப பார்க்க போற? when are you going to focus me? மகனே மகளே, when are you going to focus me? இன்னைக்கு உலகத்தினுடைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்களே நீ பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க உனக்கு சொல்லித்தர சில விஷயங்கள் இருக்கலாம். அது உனக்கு நல்லதில்லை மகனே, அது உனக்கு நல்லதில்லை மகளே. ஆண்டவர் வந்து பைபிள்ல இந்த ஆதாமும் ஏவாள்னு சொல்வாரு, நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தில் உண்ணாதே அப்படிமார். வாலிபனே வாலிபை, தோழனே தோழியே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்க கூடாதா? நீ ஸ்கூலுக்கு போற, காலேஜுக்கு போற, வேலைக்கு போற, நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்க கூடாதா? உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க, பேட் டச் குட் டச், பேட் பீப்பிள் குட் பீப்பிள், எப்படி நீ தெரிஞ்சுக்கணும், இப்படிதான் நல்லவன் இப்படிதான் கெட்டவன் உனக்கு சொல்லி தந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லதை கெட்டதை தெரிஞ்சுக்காத அப்படின்றார். ஏன் அப்படி சொன்னாரு? இந்த பழத்தை சாப்பிட்டா நீ நல்லதை கெட்டதை தெரிஞ்சுப்ப அப்படின்றார். ஆனா நல்லதை கெட்டதை தெரிஞ்சுக்காத அப்படின்றார். அப்பதான் பாவம் இருக்காது. அதனால நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க கூடாது. தேங்க்யூ. உலக கண்ணோட்டம் ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அவரை மட்டும் பார்க்கணும். பாவம் நம்மை ஆட்கொள்ளும். வாலிபர்களுக்கு சான்ஸ் கொடுப்போமே. யூதர்களே அல்ல, யூத்துகளே, ஏன் ஆண்டவர் நல்லது கெட்டது தெரிகிற பழத்தை சாப்பிடாதுன்னார்?
சொல்லுப்பா. வெரி குட், கரெக்டான ஆன்சர். அதாவது நீ நல்லதை கெட்டதை தெரிஞ்சுக்காதன்னு சொல்கிறதுக்கு முன்னால் 16வது வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, தம்பி இந்த பாரு அம்மா, எவ்வளோ மரங்கள் இருக்குது, எல்லா மரங்களிலிருந்தும் கனிகளை உண்ணலாம், இது உனக்கு நல்லது. இந்த மரத்திலிருந்து கனி உண்ணாதே, உனக்கு இது கெட்டது. அதாவது நான் உனக்கு நல்லது கெட்டதை சொல்லித்தரேன், நான் உனக்கு சொல்லித்தரேன்டா தம்பி. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு நல்லது கெட்டதை சொல்லித்தரேன். ஏன்னா இந்த உலகத்தில் நல்லதை கெட்டதை சொல்லித்தரவங்க 2 ரகம் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நல்லதை கெட்டதை சொல்லித்தரவங்க 2 குரூப் இருக்குது. 1, நல்லவங்களும் நல்லதை கெட்டதை சொல்லி தருவாங்க. 2, கெட்டவங்களும் நல்லதை கெட்டதை சொல்லி தருவாங்க. இதில் நல்லவங்க நல்லதை கெட்டதை சொல்லி தரும் பொழுது நல்லவங்க நல்லதை பார்க்கும்போது என்னென்னு சொல்லுவாங்க? நல்லதுன்னுவாங்க. நல்லவங்க கெட்டதை பார்க்கும்போது என்னென்னு சொல்லுவாங்க? கெட்டதுன்னுவாங்க. கெட்டவங்க நல்லதை பார்க்கும்போது என்னென்னு சொல்லுவாங்க? கெட்டதுன்னுவாங்க. கெட்டவங்க கெட்டதை பார்க்கும்போது என்னென்னு சொல்லுவாங்க? நல்லதுன்னுவாங்க. அதனால தான் சொன்னார், நான் உனக்கு நல்லது கெட்டதை சொல்லித்தரேன், நீ வெளியே எதுவுமே கற்றுக்காத, நான் உனக்கு நல்லது கெட்டதை சொல்லித்தரேன்ட்டார். நான் உனக்கு சொல்லித்தர ஒரு மொராலிட்டி இருக்கு, என்னிடமிருந்து கற்றுக்கொள். நான் உனக்கு சொல்லித்தர நல்லது கெட்டதை. ஏன்னா இன்னைக்கு உலகம் உனக்கு நல்லது கெட்டதை சொல்லி தரும் பொழுது நல்லது கெட்டதை நீ தப்பா புரிஞ்சுப்ப. அதனால தான் சொன்னார், நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்காதன்னு சொல்லல, நல்லது கெட்டதை என்னிடமிருந்து தெரிந்து கொள். ஏன்னா இன்னைக்கு உலகம் சொல்ல தர நல்லது கெட்டது பாருங்க, கெட்டது எல்லாமே இன்னைக்கு நல்லது அப்படின்னு, கெட்டது எல்லாமே இன்னைக்கு நல்லது அப்படின்னு. குடிப்பழக்கம் தப்பில்லை, சிகரெட் தப்பில்லை, போதை தப்பில்லை, மூட நம்பிக்கை தப்பில்லை, கையில் கயிறு கட்டது தப்பில்லை. அரசன் சொன்னாலும் அவன் அரக்கனா இருப்பான். உன்னுடைய அரசன் சொன்னாலும் அரசனதை செய்தாலும் அது அரக்கத்தனமா இருக்கும். அரசன் செய்யறான்னு சொல்லி இன்னைக்கு செஞ்சிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு வாலிபர்களை தவறாக வழி நடத்த வாய்ப்பு இருக்கிற அரசர்கள் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. மூட நம்பிக்கையில வாலிபர்களை வழி நடத்த பிசாசு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தரை கொண்டு வரும். வெளியே பார்க்கும்போது சுகர் கோட்டிங்காக இருக்கும், நல்லா இருக்கும், ஆனால் ஆழமாக அது நல்லா இருக்காது. மூட நம்பிக்கைகளில் வழி நடத்துகிறவங்க இருந்தால் அந்த மூட நம்பிக்கைக்கு போகிற எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதனால் வாலிபர்களே கவனமாக இருங்க. உங்களுடைய வழிகள், உங்களுடைய நடத்தைகள் ஆண்டவர் சொல்லித்தர நல்லது கெட்டதாக இருக்கணும். அது அரசர்களோ ஆள்றவங்களோ இருக்கக்கூடாது. உன்னை ஆள்வது ஆண்டவராக தான் இருக்க வேண்டும். அது உன்னுடைய வாழ்க்கையில் மூட நம்பிக்கைக்கு கொண்டு போகிற யாராக இருந்தாலும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். பிரைஸ் தி லார்ட். புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாதகம் ஜோசியம் உன்னை மேலே கொண்டு வரும்னு சொல்கிற வழி நடத்துகிறவங்க இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அது கீழே கொண்டு வரும்னு புரிஞ்சிக்காமல் வாழாதீங்க. இதுக்கு அழகாக கிறிஸ்டோபர் மார்லோ எழுதின ஒரு டாக்டர் ஃபவுஸ்டஸ் அப்படின்ற ஒரு நாவல் இருக்குது. டாக்டர் ஃபவுஸ்டஸ். அந்த டாக்டர் ஃபவுஸ்டஸ் அப்படின்ற நாவலில் கிறிஸ்டோபர் மார்லோ சொல்வார், இந்த டாக்டருக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப பேராசை என்னென்னா, யாருமே என்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க, அதனால் எனக்கு உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பெருமை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பதவி கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் இது எப்படி கிடைக்கும்னு ஆசைப்பட்டு போகும் பொழுது இவன் சாத்தான் வர்ஷிப்புக்குள்ளே போவான். சாத்தான் சொல்லும், ஏய் இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் உனக்கு தரேன், உனக்கு என்ன பணம் வேணுமா நான் தரேன், புகழ் வேணுமா நான் தரேன், உனக்கு என்ன வேணும் நான் தரேன். ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ணணும், நீ உன்னுடைய ரத்தத்தில் எழுதி சைன் போடணும். பாருங்க, மூட நம்பிக்கைக்கு பிசாசு கொண்டு வருது. ரத்தத்தில் எழுதி உன்னுடைய வாழ்க்கையை நீ எனக்கு தந்தா, நீ கேட்கிற எல்லாத்தையும், உலகத்தினுடைய எல்லா செல்வங்களையும் நான் உனக்கு தரேன், நீ யாரை வேணாலும் மாற்றி வை, அதனால குடும்பத்திலிருந்து யாரை வேணாலும் மாற்றி வை, யாரை வேணாலும் தூக்கி போடு, உனக்கு மேலே வரணும்னா நான் உன்னை வழி நடத்துகிறேன். பிசாசு சொல்லுது, சைன் போட்டுத்தா. இந்த சைனை நீ என்ன பண்ணணும்னா 25 வருஷத்துக்கு பிறகு உன்னுடைய ஆன்மா என்னுடைய கையில், நீ ரெடியா? நான் உனக்கு நல்லது கெட்டதை சொல்லி தரேன். 25 வருஷத்துக்கு பிறகு உன்னுடைய ஆன்மா என்னுடைய கையில, நீ ரெடியா? வாழ்க்கையை கொடுத்தவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு, ஜோசியக்காரனுக்கும் மூட நம்பிக்கை கொடுத்தவங்க இருக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில, ரெடியா? 25 வருஷம் கேரண்டி, உனக்கு பெருமைகள், புகழ்கள், பதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஃபவுஸ்டஸ் பேராசையில எழுதி கொடுத்துட்டாங்க.
பேராசிரியர் எழுதி கொடுத்தாரு, சைன் போட்டு கொடுத்தாச்சு, ரெட் இங்க் மார்க் பை பிளட், ரத்தத்தில் எழுதி கொடுத்தான். என்னுடைய வாழ்க்கை உனக்கு, நீ கொடுக்கிற பெருமை புகழ் பணம் எல்லாம் எனக்கு, பதவிகள் எனக்கு, எல்லாம் கொடுத்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் பவுஸ்டஸ் அப்படியே மேல 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 போயிட்டே இருந்தாங்க. 25 வருஷத்தினுடைய முடிவில் பவுஸ்டஸனுடைய வேதனை தெரியுமா? நான் சாக போறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய ஆன்மா யாருடைய கையில் இருக்கு தெரியுமா? என்னுடைய ஆன்மா இன்னைக்கு பிசாசனுடைய கையில் இருக்கு. 25 வருஷம் உலகத்தினுடைய எல்லாமே வாங்கி நான் வாழ்ந்தேன். ஆண்டவரோடு இருக்க வேண்டிய நேரத்தை நான் மறந்தேன். மார்த்தா மார்த்தா, நீ நல்லதை தேர்ந்தெடுக்கவில்லை, நீ பவுஸ்டஸ் தேர்ந்தெடுத்தது போல பிசாசனுடைய தேர்ந்தெடுத்தாய். மார்த்தா மார்த்தா, மரியாள் தேர்ந்தெடுத்தது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் துன்பம், ஆனால் என்னோடு இருக்க, to be with me, she chose me over Satan, she chose me over busyness. என்னை அவள் தேர்ந்தெடுத்தாள். உட்கார்ந்தாங்க ஆண்டவர் முன்னால், அவள் உட்கார்ந்தான். இன்னைக்கு நம்மளால உட்கார முடியல. ஆண்டவர் அழைப்பது அப்படிதாங்க. எஸ்ஐயாவுடைய புத்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசி பாருங்க. ஆண்டவர் சொல்வார், என் கூட உட்காரு, நான் உன்னை வழி நடத்துறேன்றாரு. நல்லதை கெட்டது ஆண்டவர் சொல்லி தரட்டும். இன்னைக்கு உலகம் சொல்லி தந்தா சொல்லும், காதல் தப்பில்லை, காதலால குடும்பம், எத்தனை குடும்பம் கண்ணீர்ல இருக்கு, அழிஞ்சிருக்கு தெரியுமா? காதல் தப்பில்லை, குழந்தையை பெற்றுக்கலாம், ஆம்பளை இல்லாம பெற்றுக்கலாம். உனக்கு தாயா தானே மாறணும், தகப்பனா தானே மாறணும். இன்னைக்கு விந்த அணுக்களுடைய பேங்குகள் இருக்குது. அப்படி அதை ப்ரொமோட் பண்ற நடிகர்கள் இருக்கிறாங்க, ப்ரொமோட் பண்ற நடிகைகள் இருக்கிறாங்க, அதுக்கு அவங்களை சப்போர்ட் பண்ற அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. என் பையன் சொன்னது சரி, என் பொண்ணு சொன்னது சரி, ஒரு ஆண் இல்லாம குழந்தைய பெற்றுக்கிட்டமே என் பொண்ணு சொன்னதுல என்ன தவறு? இன்னைக்கு உலகம் சொல்லி தருகிறது, ஆம்பளை இல்லாம குழந்தைய பெற்றுக்கலாம். அந்த விந்தணு யாருன்னு கூட தெரிய வேண்டாங்க, அந்த விந்தணு யாருன்னு கூட தெரிய வேண்டாம். பேங்க்ல போய் எடு, வாங்கு, உனக்குள்ள வை, குழந்தைய பெற்று எடுத்துக்கோ. கல்யாணம் வேண்டாம், திருமணம் வேண்டாம். இன்னைக்கு உலகம் சொல்லித்தர நன்மை தீமை இருக்கு. Don't be fooled to accept all these things. ஆனால் தான் நான் சொன்னார், தம்பி உனக்கு நல்லது தப்பு நான் சொல்லித்தரேன், ஒரு தகப்பனை நான் சொல்லித்தரேன். அடிமையாக பிசாசு கிட்ட கற்றுக்காதன்னு கெஞ்சுறார் ஆண்டவர். நன்மை தீமை நான் உங்கள்கிட்ட சொல்லித்தரேன். அதுக்கு நீ என்ன தெரியுமா பண்ணும்? உன்னுடைய நார்மல் டேஸில் என் கூட இருடான்றார். அம்மா என் கூட இரு உன்னோட நார்மல் டேஸில். அப்போ நீ உன்னுடைய துக்கமான நாளில் நான் உன்னை தேடி வரேன். என்னைக்கோ ஒரு நாள் வாசித்த ஒரு கதை வேக மெமரியில் வருது. அதாவது டெய்லியும் திருப்பலிக்கெல்லாம் போகிறவர், திருப்பலிக்கெல்லாம் போய் நற்கரணை வாங்குற ஒருத்தர், டெய்லியும் திருப்பலிக்கு போவார், டெய்லியும் நற்கரணை வாங்குவார். அவருக்கு திடீர்னு ஒரு நாள் மரண கிடக்கையில் படுத்துட்டார். யாருமே உதவி செய்ய இல்லை, ஏறக்குறைய மரணத்துக்கு போகிறார். அந்த 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 டெத் மொமெண்ட் ஆகிப்போச்சு. உடனே வீட்டில் வேலைக்காரி பார்த்துட்டாங்க அவர் சாக கிடக்கிறது. ஃபஸ்ட்டு கூப்பிட்டது ஆம்புலன்ஸ், ரெண்டாவது கூப்பிட்டது பங்குசாமியார். ஆம்புலன்ஸை கூப்பிட்டு, அதாவது அவர் வரத்துக்குள்ளே எப்படியாவது ஒன்றெல்லாம் ஃபாதர் வீட்டுக்கு வாங்க, இல்லைனா நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் போகிறோம், போய்ங்க சாக்ரமெண்ட் ஆஃப் தி சிக், நோயில் பூசல் கொடுங்க ஃபாதர், நற்கரணை எடுத்துகிட்டு வாங்க ஃபாதர், டெய்லி நற்கரணை வாங்குறவர் அப்படின்னு. பங்குசாமியார் கால் போயிடுச்சு. பங்குசாமியார் வந்துக்கிட்டு இருக்கிறார், வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறார். இவங்க ஃபோன் பண்ணி 5 நிமிஷத்தில் பங்குசாமியார் வந்துட்டார். இவருக்கு நோயில் பூசல் கொடுத்து நற்கரணையும் கொடுத்துட்டாருங்க. நற்கரணை கொடுத்துட்டு அங்கே ஒரு சேர் இருக்குது. அந்த சேர் வந்து யாருமே உட்காராத சேர். இந்த மனுஷன் இந்த படுத்த படுக்கையில் இருக்கிறவன் அந்த சேர் என்ன சொல்வார்னா, என்னுடைய பர்சனல் ப்ரேயரில் நான் என்னுடைய பெட்டில் உட்காருவேன், அந்த சேர் ஆண்டவருக்கு இருக்கிற சேர் அப்படின்வார். யாரையும் உட்கார விட மாட்டார். ஆனால் அன்றைக்கி பங்குசாமியார் வந்து இவருக்கு நன்மையெல்லாம் கொடுத்துட்டு இவர்கிட்ட பேசுறதுக்காக அந்த சேரில் உட்காந்துருவார். சரி ஃபாதர் உட்காந்தாருன்னு சொல்லி இவர் கம்னு இருந்துறார். இவர் வேறு சாக கிடக்கிறார். ஃபாதர் கூட எப்படி போய் சண்டை போடுறது? அதனால் ஃபாதர் பாட்டு உட்காந்தாரு, பேசினார், ஃபாதர் போயிட்டார். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இந்த மரண தருவாயில் இருந்த மனுஷன் இறந்துட்டார். சாக்ரமெண்ட் ஆஃப் தி சிக் வாங்கினார், நற்கரணை வாங்கினார். இதெல்லாம் இந்த வேலைக்காரி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் நேரத்தில் அவர் இறந்துட்டார். இறந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு பங்குசாமியார் வரார். அப்போ இவங்க கேட்குறாங்க, ஃபாதர் இப்போ தானே வந்துட்டு போனீங்க? நான் வரலையேம்மா, நான் தான் நற்கரணை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இதோ நோயில் பூசலுக்கான எண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறார், ஃபாதர் நீங்கள் தான் ஃபாதர் வந்தீங்க, நீங்கள் அந்த சேரில் உட்காந்தீங்களே ஃபாதர், எனக்கு தெரியுமா அது ஆண்டவர் உட்கார சேர்மா, நான் எப்படிமா அதில் உட்காருவேன், எனக்கு அவரை தெரியுமே, அது ஆண்டவருக்காக மாற்றி வச்சிருக்கிற சேர். நார்மல் டேஸில் எனக்கு ஒரு சேர், ஆண்டவருக்கு ஒரு சேர்னு உட்காந்து அவர் ப்ரேயர் பண்ணுவார், எனக்கு தெரியுமேம்மா அப்படின்னார். அப்போ வந்தது யார்? டெய்லியும் நான் ஆண்டவரை தேடி போனேன், நான் நோய்வாய்ப்பட்டு என்னுடைய மரண தருவாயில் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அந்த வேலைக்காரி சொன்ன சாட்சியம் அது. அந்த வேலைக்காரி சொன்ன சாட்சியம், இஃப் யூ சர்ச் யுவர் காட் இன் யுவர் நார்மல் டேஸ், யுவர் காட் வில் சர்ச் யூ இன் யுவர் சாரஃபுல் டேஸ்.
பிரைஸ் தி லார்ட். அதனால் ஒரு தேவை இருக்கும்போது தேடி போக வேண்டியவர் கிடையாதுங்க ஆண்டவர். அந்த ஒரு உறவு கிடையாதுங்க, அந்த ஒரு உறவை வைக்காதுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் கூப்பிட்டார், மார்த்தா மார்த்தா, சாமுவேல் சாமுவேல் இப்படி கூப்பிட்டு ஏசாயாவுடைய புத்தகம் இல்லையா, ஏசாயாவுடைய புத்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம் நான் வாசிக்கிறேன். என் தலைவரும் இஸ்ரவேலின் தூயவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து அமைதியுற்றால் உட்காரு விடுதலை பெறுவீர்கள், அமைதியிலும் நம்பிக்கையிலுமே நீங்கள் வலிமை பெறுவீர்கள். நீங்களோ ஏற்க மறுத்தீர்கள், முடியாது, நாங்கள் குதிரை ஏறி விரைந்தோடத்தான் செய்வோம் என்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, டேய் உட்காருடா. இல்லை ஆண்டவர், ஒரு பைக் இருக்குது, என்னை உட்காரவே விட மாட்டேங்குது ஆண்டவர், உட்கார டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் எப்பவுமே பைக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படி சொல்கிறாரு பாரு ஆண்டவர், குதிரை மாதிரி பாஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு உட்கார நேரம் இல்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், இல்லை வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன், இல்லைனா பொண்ணை தேடிக்கிட்டே இருக்கிறேன், இல்லைனா மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருக்கிறேன், குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் ஓடுற, உட்காரு, குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காத, என் முன்னால் உட்காரு, எனக்காக உட்காரு, நான் உனக்கு தேடித்தரேன் வேலையை, நான் உனக்கு செஞ்சு தரேன் அனைத்தையுமே. உனக்கு வரனாக இருக்கலாம், உனக்கு அமைய வேண்டிய பையனாக இருக்கலாம், உனக்கு அமைய வேண்டிய பொண்ணாக இருக்கலாம், என் முன்னால் உட்காரு அப்படின்றார். அப்போ உங்களுக்கு ஆண்டவருடைய குரலை கேட்க முடியுங்க. உட்கார்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? செய்ய வேண்டியது ஒரு வரனை தேடுறீங்க, இல்லை ஒரு வேலையை தேடுறீங்க, இல்லை ஒரு பேங்க் லோன். இப்போ +2 பாஸ் பண்ணவங்க கொஞ்சம் பேர் இதுக்கு உட்காந்துட்ருக்கீங்க. எந்த டிகிரிக்கு போகணும், எந்த காலேஜுக்கு போகணும், யார்கிட்ட கேட்க போகிறீங்க? ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே நல்லா கவனிங்க, நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு செஞ்சுருக்கீங்களா? ஒரு முடிவை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு உட்கார்ந்துருக்கீங்களா? Have you sat in front of the Lord before taking a decision? இன்றைக்கி உங்களுக்குள்ள பயம், எந்த ஸ்கூலு போகணும், எந்த காலேஜ் போகணும், எந்த டிகிரி இருக்கணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும், எந்த பையனை கல்யாணம் பண்ணணும், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும். ஏன் தெரியுமா பயந்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு தேவைன்னா உட்காருங்க. 5 நாள், 7 நாள், 9 நாள், 10 நாள், 21 நாள், இப்போ நான் சொன்ன 54 நாள் உட்காருங்களேன். அப்போ உட்காரும்பொழுது உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசுவார். கண்டிப்பாக பேசுவார். மனசாட்சி கிளையாராக இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் பேசுவார். நீ ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட பேசணும்னு நினச்சா, இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார், உட்கார்ந்து கேட்கறதுக்கு நம்ம காதை கொடுக்கறதில்ல. உங்ககிட்ட ஆண்டவர் பேசாத ஒரு நொடி பொழுது கூட கிடையாது. எவ்ரி மொமெண்ட் காட் இஸ் டாக்கிங் டு யூ. நீ எங்கே போகணும், நீ யாரை பார்க்கணும், நீ என்ன செய்யணும், பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனால் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது கேட்கறதுக்கு நம்ம தான் ஆண்டவருக்கு காதை கொடுக்க மாட்டேங்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ டேக்கிங் அ டெசிஷன், சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜீசஸ், அந்த முடிவுகள் தவறவே தவறாதுங்க. சில டைம் அந்த முடிவுகள் நீங்கள் எடுக்கிறது முட்டாள்தனமாக இருக்கலாம். நான் கேரளாவில் வடவாதூர் கோட்டை ஒரு செமினாரில் தான் நான் படித்தேன், தியாலஜி படித்தேன். அந்த தியாலஜியினுடைய ஒரு அருமை என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஒரு குரூப் இருக்குது, அதுக்கு பேர் பிரிசன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, PMI. அதாவது சில சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, சில ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. நம்மளுடைய மறை மாவட்டத்தில் இருக்குது பிரிசன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இந்த பிரிசன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் இந்த ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் நிறைய ஊழியர்களோட, நிறைய பொதுநிலையினோட சேர்ந்து ஜெயிலுக்கு போவாங்க. போய் அங்கே சிறையில் இருக்கிறவங்கள பார்ப்பாங்க. அவங்க ஏன்னா தண்டனை அனுபவிக்கிறவங்க எல்லாருமே தப்பு செஞ்சவங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்புக்காக இயங்குறவங்க இருக்கலாம், தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிக்கிறவங்க இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்கள பார்க்கறதுக்காக இந்த பிரிசன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் இருக்கிறவங்க போவாங்க, பெர்மிஷன் கேட்டு போவாங்க. அப்படி நடந்த ஒரு அற்புதம் கூட இருக்குது. இந்த பிரிசன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் நடந்தது. இவங்க வழியாக நடந்த ஒரு விஷயம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால், ரொம்ப வருஷங்கள் நான்லாம் செமினாரில் படிக்கும்பொழுது, அப்போ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாலேயாவது இருக்கும். ஒரு முறை ஒரு ஃபாதரும் 2 ஃபாதர்ஸும் ஒரு சிஸ்டரும் ஒரு கோர்ட் கேஸில் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு கொலை கேஸில் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க 3 பேருமே சொல்கிறாங்க நாங்கள் செய்யலை. இருந்தாலும் எல்லா கேஸும் இவங்க மேலே போட்டுட்டு அந்த கோர்ட்டில் ஒரு சிஸ்டரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில் இதெல்லாம் முடிஞ்சு அவங்க பெயிலில் வந்தபோது சொல்கிறாங்க, எப்படி அவங்கள ஒத்துக்கி வைக்கிறாங்கன்னா, நீங்கள் இதை ஒத்துக்கோங்கன்னு ஒத்துக்கி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் அந்த ஃபாதர் சொல்கிறாரு, நிர்வாணமாக ஐஸ் கட்டி மேலே போடுவாங்க. ஐஸ் கட்டி மேலே போட்டுட்டு தூங்க விட மாட்டாங்க. அதாவது உடம்பு முழுக்க உறைஞ்சி நிற்கும். 24 மணி நேரம் 48 மணி நேரம் தூங்காமல் கண்ணு சிம்மி வரும்பொழுது, தூக்க கலக்கம் வரும்பொழுது இந்த ஐஸ் கட்டி மேலே வச்சு அடிப்பாங்க.
எப்படியாவது நீ அதை ஒத்துக்கணும். நான் செய்யாத நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்களும் இருக்கிறாங்க. இவங்க இந்த வேதனையில் கடந்து போகும் பொழுது தான் டிசம்பர் மாதம் 25 கிறிஸ்மஸ் வருது. அப்போ இந்த 2 ஃபாதர்ஸுமே ஒரு சிஸ்டருமே பிரிசனில் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஆகிட்டு எங்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்க முடியலையேன்ற வேதனையில் இருக்கும் பொழுது இவங்க 3 அன்றைக்கி வந்து டிவி காமிக்கிறதுக்காக சினிமா பார்க்கறதுக்காக எல்லாரையும் அனுப்பிட்டாங்க. கிறிஸ்மஸ் லீவ் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் இருக்கிற எல்லாரையும் சினிமா பார்க்க அனுப்பும்போது இவங்க 3 பேருமே சினிமாலாம் பார்க்க போல. இவங்க 3 பேருமே நமக்கு பூசை ஒப்பு கொடுக்கலாமா? ஐயோ அதுக்கு ப்ரேயர் புக் எதுவுமே இல்லையே, மனப்பாடமாக தெரியும்ல ப்ரேயரு. அதனால் மனப்பாடமாக ஒரு ஃபாதர் சொல்கிறார். இந்த சிஸ்டருக்கு வந்து 1 கொரிந்தியர் 1:13 வரை மனப்பாடமாக தெரியும். இந்த சிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, முதல் வாசகம் மனப்பாடமாக இந்த வசனங்களை சொல்கிறாங்க. அந்த ஃபாதர்ஸ் எல்லாருமே 2 பேருக்குமே நல்ல மனப்பாடமாக பூசை தெரியறதுனால முழுக்க பூசையை முடிச்சுட்டாங்க. பூசையை முடித்த பிறகு என்னத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது? வேதனை தான் ஒப்பு கொடுக்க முடியும். வேதனை ஒப்பு கொடுக்கும்போது 2 கையை தான் தூக்குறாங்க. அப்ப கிண்ணம் கிடையாது, ரச கிண்ணம் கிடையாது, எந்த பாத்திரமும் கிடையாது. ஆனால் திருப்பலி முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நற்கரணை இல்லையே வாங்கிறதுக்கு. அப்போது ஜெயிலர் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு விசிட்டர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் போய் பார்க்கும் பொழுது ஒரு ஃபாதர் 3 நற்கரணையோட வந்திருக்கிறாரு இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. பிரைஸ் தி லார்ட். 3 நற்கரணையோட வந்திருக்கிறாருங்க. 3 நற்கரணையோட வந்து இவங்க பூசை முடிச்சுட்டாங்க. 3 நற்கரணை கொடுத்துட்டு போனாங்க. அந்த ஃபாதர் சொல்லும்போது சொல்கிறாரு, எங்களுக்கு திவ்ய நற்கரணை கொண்டு வந்த குருவானவரை அதுக்கு பிறகு நாங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. பிரைஸ் தி லார்ட். திவ்ய நற்கரணை கொண்டு வந்த அந்த குருவானவரை வாழ்க்கையில் அதுக்கு பிறகு பார்த்ததே இல்லை. நாங்கள் இது பிரிசன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வழியாக வந்த ஒரு அதிசயம், ஒரு நல்ல இப்படி பிரிசன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா தொடங்கின இடம் எங்கே தெரியுமா? நான் படித்த இந்த செமினாரியில் இருந்த ஃபோன் பூத்தில் எங்களுக்கு காலையில் மத்தியானம் இன்டர்வல் இருக்கும் பொழுது அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிரதர் தான் இன்றைக்கி இந்த வாரம் இங்கே உட்காரணும், இந்த பிரதர் தான் இந்த வாரம் உட்காரணும்னு சொல்லி அந்த பிரதர் அங்கே உட்கார வைப்பாங்க. 1 வாரம் 2 வாரம். அப்படி 2 பிரதர் சொன்னால் உட்காரும்போது அவங்களுக்கு தோணிச்சு, எப்போ ஒரு 40-50 வருஷம் முன்னால் நான் சொல்கிற கதை, இந்த லேண்ட்லைன் ஃபோன் அங்கே உட்காரும்போது 2 பேருக்கு நம்ம ஏன் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணும், நமக்கு இந்த உலகத்துக்காக ஜெபிக்கலாம். அப்போ இவங்களுக்கு ஒரு மனசில் கருத்து வருது, யாருக்காக ஜெபிக்கலாம்? இவங்க 2 பேருமே சொல்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கலாமா? அன்றைக்கி ஆரம்பிச்சுதாங்க இந்த ஜெயிலில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சது. இன்றைக்கி அது இந்தியாவில் பிரிசன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவாக இருக்குது. 2 பேர் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து ஆரம்பித்த ஒரு ஜெபம் ஆண்டவர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒன்றா வளர்த்திருக்கிறார் பாருங்க. விசுவல் அன்பாதவர்களே, ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். உங்களுடைய மனசாட்சி சரியாக இருந்தால் ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். ஆண்டவர் உங்கள் கூட பேசும்பொழுது நீங்கள் எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். நிறைய விஷயங்களை பேசுவார். நம்ம நினைப்போம் சில விஷயம் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். மனசாட்சி தூய்மையாக இருந்தால் உங்ககிட்ட பேசுகிற ஆண்டவர் கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவார். எல்லா விஷயங்களும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற விஷயம் ஆண்டவர் நினைக்கிற விஷயமா இருந்தால் அந்த ஆசையை ஆண்டவர் தூண்டுவாருங்க. இப்போ ஒரு மாதமாக என்னுடைய மனசில் இருந்த ஒரு ஆசை தான். இங்கே பாருங்களேன், ரொம்ப இருட்டாகவே இருக்குச்சு. என்ன பண்ணுறது? ஏன்னா நம்மளுடைய வீடியோ எல்லாமே இருட்டாகவே வந்துக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து நான் உங்களை பார்க்கும்போது இருட்டாக தான் இருக்குது. நம்மளுடைய டைல்ஸ் எப்படி மாற்ற முடியாது, அது அந்த கலர் ஐவரியாக இருக்குது. சரி, அப்போ இங்கே வந்து ஒயிட் பெயிண்ட் அடிக்கலாமே, இதுக்கு இந்த கம்பிக்கெல்லாம் ஒயிட் பெயிண்ட் அடித்தா கொஞ்சம் கூட பவர் கிடைக்குமே அப்படின்னு என்னுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருந்த பொழுது நான் ஃபாதர்ஸ் கிட்டையும் சொன்னேன். அப்போ நம்மளுடைய பெயிண்ட் அடிக்கிற பிரதர், நம்ம அருண் பிரதர் கிட்ட நான் கேட்டேன், பிரதர் இதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள். இது கேட்டு 3 வாரம் கிட்ட மேலே ஆகும். நேற்று தான் கடைசியாக அவர் கண்ணில் மாட்டினார், கையில் மாட்டினார். நான் கேட்டேன் எவ்வளோ பிரதர் ஆகும்னு. அப்போ அவர் சொன்னார், ஃபாதர் இதெல்லாம் மொத்தமாக அடிக்கணும்னா 2 லட்சம் ஆகும்னார். ஐயோ அவ்வளோ வேண்டாம் பிரதர் அப்படின்னு. அட்லீஸ்ட் இது உள்ளே மட்டும் எடுக்கணுன்னா எவ்வளோ பிரதர் ஆகும்னு அவர் நேற்று சொன்னார். நேற்று நைட் அவர் இங்கே இருக்கிறார். அவர் நேற்று நைட் எங்கிட்ட சொன்னார், ஃபாதர் உள்ளே மட்டும் அடிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1 lakh ஆகும் ஃபாதர். 1 lakh ஆகுமா? சரி நமக்கு பார்க்கலாம், நமக்கு அடிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு சொல்லி முடித்தேங்க. சரி பாருங்கள், இது ஆண்டவர் கொடுத்த ஆசை அப்படின்றது இன்றைக்கி ஆண்டவர் எப்படி தெரியுமா உறுதி செய்தார். இன்றைக்கி ஒரு பையன் வந்தான் என்கிட்ட. அந்த பையன் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு வழியில், அவனுக்கு சின்ன பையன், டிகிரி தான் படிக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் சின்ன பையன். அந்த பையன் இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தான், பேக். அந்த பேக்கு பார்த்தபோது நான் கேட்டேன், இது ஸ்வீட்ஸ் ஆடா அப்படின்னு. ஏன்னா வெளியிலேருந்து வந்திருக்கிறான், தமிழ்நாட்டில் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறான். கொடுத்த போது நான் கேட்டேன் ஸ்வீட்டா அப்படின்னு. இல்லைடா ஸ்வீட் இல்லை ஃபாதர் அப்படின்னா. பின்ன என்னடா அப்படின்னா கேட்டபோது அவங்க அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. அவன் சொன்னா, ஃபாதர் இது 1 lakh rupees இருக்குது ஃபாதர் அப்படின்னா. பாருங்கள், நமக்கு ஒரு தேவை ஆண்டவர் முன்னாலே தெரியும்.
இந்த மனசில் போட்ட ஆசை அப்படின்றது இப்போ ஆண்டவர் தான் போட்டார். 1 lakh கொடுத்துட்டு அவங்க அம்மா பக்கத்தில் சொல்கிறாங்க, இந்த காசு கிடச்ச போது வேறு வழி ஏதோ கிடச்சிருக்குது, ஏதோ ஒரு வழி, என்ன வழி நான் கேட்கல. கிடச்ச பொழுது அவங்க அம்மா சொன்னாங்களா, உனக்கு பைக்கு வாங்கினமான்னு கேட்டாங்களா. எனக்கு பைக்கு வேண்டாமா, இது ஆண்டவருக்கு இருக்கிற பணம் அப்படின்னா. அவங்க அம்மா கேட்டாங்களா, உனக்கு வேறு ஏதாவது வேணுமாடா, லேப்டாப் வேணுமா, ஏதாவது பொருள் ஏதோ வேணுமே கேட்டிருக்காங்க. வேண்டாமா, எனக்கு இது ஆண்டவருக்கு இருக்கிற பணம்னு சொல்லி அந்த சின்ன பையன் இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்த காசில் தாங்க கண்டிப்பாக இந்த பெயிண்ட் அடிக்க போகிறது. அவன் கொண்டு வந்து கொடுத்த அவனுடைய தியாகம், அவனுடைய காணிக்கையில் தான். ஆண்டவர் இது முன்னாலே தெரிஞ்சு வச்சு தியானமயத்துக்கு ஒரு தேவை வருது, அது அவனுடைய மனசில் போட்டு அந்த தியானமயத்தினுடைய தேவை என்னுடைய மனசுலையும் போட்டு பாருங்களேன். நீங்கள் எடுக்கிற டிசிஷன் கரெக்டு தான். நீங்கள் ஆண்டவரோடு இருந்து எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்கும், கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட உட்காருங்க. இன் யோர் நார்மல் டேஸ், இஃப் யூ சிட் வித் த லார்ட் இன் யோர் நீட்ஃபுல் டேஸ் அண்ட் சார்ஃபுல் டேஸ், காட் வில் சீக் யூ. உன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற வருவார். ஜெபமாலை எடுங்க, ஜெபிங்க, அமைதியாக உட்காருங்க, தனியாக உட்காருங்க, குடும்பமாக உட்காருங்க. ஆண்டவர் உங்களுடைய தேவையை நிறைவேற்ற வருவார். தேவைக்காக ஆண்டவர்கிட்ட வராதிங்க, தேவைக்காக ஆண்டவரை தேடி வராதிங்க, ஒரு உறவுக்காக வருங்க. ஜெபம் என்பது தேவைக்காக வருவதில்லை, ஜெபம் என்பது ஒரு உறவு. உட்காருடா தம்பி ஆண்டவர் முன்னால், அப்பா ஆண்டவர் முன்னால் உட்காரு, உனக்கு தேவையானது ஆண்டவர் தருவார். வேதனையின் காலத்தில் மட்டும் உட்காராத, தேவையின் காலத்தில் உட்காராத, நார்மல் டேஸில் உட்கார பழகு, உட்கார பழகு ஆண்டவர்கிட்ட. பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னொரு கேள்வி வரலாம், ஃபாதர் இது ஆண்டவருடைய குரல் தான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபாதர் இது ஆண்டவருடைய குரல் தான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதில் 2 பதில் சொல்கிறேன். சரி, நீங்கள் ஆண்டவர் முன்னால் உட்காந்து, நல்லா கவனிங்க, ஆண்டவர் முன்னால் உட்காந்து ஈவன் இஃப் யூ டேக் அ ராங் டிசிஷன், ஆண்டவருடைய டிசிஷனுக்காக காத்திருந்து நீங்கள் தவறான ஒரு டிசிஷன் எடுத்தாலும் ஆண்டவர் உங்களை சப்போர்ட் பண்ணுவார். ஏன் தெரியுமா? நீ ஆண்டவருடைய குரலுக்காக காத்திருந்து. உனக்கு புரியாமல் நீ ஒரு டிசிஷன் எடுத்த, 5 நாள் உபவாசம் எடுத்திருப்பேன், 7 நாள் எடுத்திருப்பேன், 9 நாள் உட்காந்து ஜெபிச்சிருப்பேன், 9 நாள் ஜெபிச்சிருப்பேன், 21 நாள் ஜெபிச்சிருப்பேன், 50 நாள் ஜெபிச்சிருப்பேன். இந்த 54 நாள் ஜெபிக்கும் பொழுது நீ தேட தெரியுமா, ஆண்டவரே உன்னுடைய குரல் எனக்கு தாங்க தாங்க தாங்கன்னு கேட்டேன், ஆனால் காதில் கேட்கல. நீ அப்படி இருந்து ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது அந்த டிசிஷன் கூட ஆண்டவர் இருப்பார். 1. 2 இதில் டெக்னிக். ஆண்டவருடைய குரல். சரி, எங்களுடைய வீட்டிலலாம் நான் சின்னதில் இருக்கும்போது அன்றைக்கி காலிங் பெல் எல்லாம் கிடையாது. ஸ்கூல் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது டோர் சாத்தியிருப்பாங்க, அம்மா கிச்சனில் உட்காந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ டோர் வெளியே பூட்டியிருக்கும், காலிங் பெல் இல்லை. அப்போ நார்மலி நான் என்ன சொல்வேன், நான் பிச்சை எடுக்கிற மாதிரி வெளியே உட்காந்து அம்மா அப்படின்னு அம்மான்னு சொல்லும்போது அம்மா ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு வருவாங்களா, இல்லை பழைய கஞ்சி எடுத்துகிட்டு வருவாங்களா? இல்லை, என்னுடைய குரல் அம்மாவுக்கு தெரியும். அம்மாவுக்கு என்னுடைய குரல் நல்லா தெரியும். ஏன்? என்னுடைய குரலை கேட்டு 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 பழகின குரல். அம்மா வந்து பையன் வந்துட்டான், வாசலை திறந்த கதவை திறந்தாங்க வருவாங்க. அப்போ குரல் அப்படின்றது கேட்டு கேட்டு பழகினா உங்களுக்கு தெரியும் இது ஆண்டவருடைய குரலா இல்லையான்னு. அப்போ இந்த குரலை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஃபாதர்? இது தெரிஞ்சுக்க பெரிய விஷயம்னு செய்ய வேண்டாங்க. ஆண்டவருடைய குரல் எழுதி வச்ச ஒரு புக் இருக்குது, ஆண்டவருடைய குரல் பிரிண்ட் பண்ண ஒரு புக் இருக்குது. ஆண்டவருடைய குரல் பிரிண்ட் பண்ண இந்த புக்கை டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் வாசிங்க. தம்பி தங்கச்சி, ஒரு 1/2 மணி நேரம் வாசி. ஆண்டவருடைய குரல் தெரியறதுக்காக ஆண்டவருடைய குரல் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் உன்னுடைய பர்சனல் ப்ரேயருடைய டைமில் ஜெபமாலை ஜெபி, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவருடைய குரலை வாசிச்சுப்பார். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வாட்டி ஒரு அம்மா சொன்ன ஒரு சாட்சியம் சொல்லிட்டு, நமக்கு சாட்சியம் இல்லை ஒரு அனுபவம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு அம்மா அவங்களுடைய மகனுடைய சாட்சியத்தை சொன்னாங்க. அந்த பையன், இதுக்கு முன்னால் நான் சொல்லியிருப்பேன், அந்த பையனுடைய வாழ்க்கை சாக கடந்த பையன். அவன் 6 மாத குழந்தை, செத்துருந்துருப்பான். அவனுக்கு லிவர் ப்ராப்ளம். சேலமில் தான் போய் ஒரு தியானத்துக்கு போன போது, இன்ஃபன்ட் ஜீசஸ் கத்தீட்ரலில் போன பொழுது அந்த குழந்தைக்கு நோயில் பூசல் கூட்டத்துக்காக நான் போனேன். அந்த குழந்தைக்கு நோயில் பூசல் கொடுத்து முடித்த பிறகு என்னுடைய மனசு சொல்லிச்சு அவன் சாக மாட்டான். அந்த அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் நான் சொல்லிட்டு வந்தேன், இல்லைங்க அவன் சாக மாட்டான். டாக்டர்ஸ் அவனுக்கு டைம் கொடுத்துட்டாங்க, இவ்வளோ தான் இருப்பான். அதனால தான் நோயில் பூசல் கொடுக்க வந்தாங்க. 6 மாதம் குழந்தை, தாய்ப்பால் கூட குடிக்க முடியல அந்த குழந்தையால், லிவருக்கு ப்ராப்ளம். நான் அவங்ககிட்ட போகும்போது அந்த குழந்தைக்கு எல்லா இடத்துலையும் டியூபெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு நோயில் பூசலாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டேன். இது 2017 நடக்குது. 2024 துபாயில் ரெட்ரீட்டுக்கு போயிருந்த பொழுது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. வந்து அந்த முதல் நாள் முடித்த பொழுது, ஃபாதர் பாருங்கள் ஃபாதர், இவன் தான் ஃபாதர், அவன் 6 மாதம் குழந்தை, சாக கடந்த குழந்தை, நோயில் பூசல் வாங்கின குழந்தை, இன்றைக்கி அவனுக்கு 7 வயசுங்க, உயிரோடு இருக்கிறான். இம்மானுவேல், இம்மானுவேல் அவனுடைய பேர்.
கடவுள் அவனோடு இருந்தார். அந்த குழந்தை சாகலம். இன்றைக்கி அவனுக்கு 7 வயசு. இந்த 7 வயசு குழந்தைய பற்றி அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர், என்னோட 7 வயசு குழந்தை பைபிளை ஒரு டைம் ஃபுல்லாக வாசித்து முடிச்சிட்டான் ஃபாதர். 7 வயசு குழந்தைங்க பைபிளை ஒரு தடவை ஃபுல்லாக வாசித்து முடித்து இன்றைக்கி 2வது டைம் வாசிச்சுக்கிட்டு இருக்க அந்த குழந்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயசாயிடுச்சு? தலையை குனிஞ்சிக்க வேண்டியதுதான். 7 வயசு குழந்தை பைபிளை ஒரு தடவை வாசித்து முடித்து 2வது தடவை வாசிக்கிறாங்க. இவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய குரல் அவன் கேட்பான். பைபிளை திறந்தா போதுங்க, ஆண்டவன் கூட பேசுவார். 7 வயசு குழந்தையால முடியும்னா நம்மளால முடியும். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.